எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் ரஹீம் மியாஸ். என்னை பத்தி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச இருக்கோம்னு சொன்னா, கொரோனா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். கொரோனால அந்த பிசினஸ் படுத்துருச்சு, இந்த பிசினஸ்ல இல்ல, எனக்கு அவ்வளவு வருமானம்லாம் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பல வகையான ஒரு எல்லா பிசினஸ்மே அதுல பிரச்சனை இருக்கு. அது இது மாத்திரம் இல்லை, நீங்க எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட்டா இல்லைன்னா எனி பிசினஸ் அதுல வந்து இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கு கொரோனாக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள்ல. ஆனா எந்த அளவுக்கு வந்துட்டு அது மக்களை வந்து பாதிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம அறிஞ்சிருந்தாலும் ஒரு சில பிசினஸ் வந்து ரெகுலரை விட மிக அதிகமான அளவுல ரன் ஆயிட்டு இருக்கு. அது எக்ஸ்போர்ட்லயும் அடங்கும். எக்ஸ்போர்ட்லயும் சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அது வந்து வர்த்தகம் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ யாருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம இந்த கொரோனா நேரத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியா வந்து பிற நாடுகளுக்கு வந்துட்டு ஏற்றுமதியை வந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் ஒரு அழகான ஒரு முன்னெடுப்பும் தெரியுது. எப்படி தெரியுதுன்னு சொன்னா, ஏன் இந்த ப்ராடக்ட் நாமளுமே எக்ஸ்போர்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி உள்ள ப்ராடக்ட் தான் என்ன இருக்குது இந்த கொரோனா பீரியட்ல வந்துட்டு எக்ஸ்போர்ட்ல வந்து பெரிய அளவுல வர்த்தகம் ஆயிருக்கு, ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி, என்ன மாதிரி ப்ராடக்ட், எந்தெந்த ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப நமக்கு கிடைக்கும்? நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டரா இருக்கீங்க அல்லது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எங்க இருந்து நீங்க சோர்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறதுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ சற்றேலத்தால 1 மணி நேரம் பிளஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சைபா, ரஃபீக் சார் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் சைபா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஈவினிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதன் மூலமா நம்ம இன்னைக்கு தெரிய போறது என்னன்னு சொன்னா, என்னென்ன ப்ராடக்டை எந்தெந்த ஊர்ல இருந்து நாம வந்து ப்ரொக்யூர் பண்ணி அல்லது சோர்ஸ் பண்ணி இந்தியால எந்தெந்த ஊர்ல அந்தந்த ப்ராடக்டை வந்து நமக்கு கிடைக்கலாம். அந்த உதாரணத்துக்கு லெதர்னா ஆம்பூர்ல கிடைக்கும், சரிங்களா? இப்ப கேஷ்யூ நட் அப்படின்னு சொன்னா அதுக்கு கொல்லம், அந்த மாதிரி ஊர்லாம் இருக்கு. ஸோ எந்த மாதிரி ஏரியால நமக்கு அந்த ப்ராடக்டை நம்மளால வந்து சோர்ஸ் பண்ண முடியும், அது முக்கியமான விஷயம். நான் ஏற்றுமதி பண்றதுக்கு டேட்டா இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட் எங்கிருந்து நமக்கு கிடைக்கணும், எங்கிருந்து கிடைச்சா நம்மளால வந்து சரியான முறையில அதை நம்ம வந்து அதை சோர்ஸ் பண்ணி, நான் சொல்றது மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்னு சொன்னா ஒரு பொருளை இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த நாட்டுக்கோ அல்லது அடுத்த ஊருக்கோ அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஏற்றுமதி பண்ண போறோம். அந்த பொருள் எங்கிருந்து கிடைச்சு எங்கிருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து எங்க சோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்டிங் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அப்ப நமக்கு எங்க அதிகமான விலையில நமக்கு ஜாஸ்தியான விலை கொடுத்து வாங்குனீங்கன்னு சொன்னா அவங்களால பிரைஸ்ல கம்பீட் பண்ண முடியாது. வேறின் பிரைசிங் நம்ம எப்பவுமே ஒரு பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு சேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, இல்ல ஒரு நல்ல ஒரு சேல் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் வந்து பர்ச்சேஸ்லயே ப்ராஃபிட் எடுத்துடணும், மீதி கிடைக்கிறதெல்லாம் வந்து அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ எங்கெல்லாம் பர்ச்சேஸ்ல நீங்க வந்து வின் பண்றீங்களோ அந்த வியாபாரத்துல நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அது லோக்கல் வியாபாரமா இருந்தாலும் சரி அல்லது வந்து வெளிநாட்டு வர்த்தகமா இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம ஒரு மைண்ட்ல எடுத்துக்கலாம். அப்போ இந்த நேரத்துல நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா, முதல்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பாக்குறதுக்கு வந்துட்டு, என்னென்ன நம்ம ஸ்கிரீனை ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த கோவிடுடைய இம்பாக்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லா நாட்டிலையும் இம்பாக்ட் இருந்துச்சு, நம்ம நாட்டுல அந்த இம்பாக்ட்ங்கிறது எந்த அளவுக்கு நாம தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்ப நம்மளுடைய கிளாஸஸ் நீங்க இதுக்கு முன்னால சார் சொன்ன மாதிரி நம்ம 2 முறை இதுல நம்ம பேசியிருக்கோம். என்னுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா டேட்டா ஓரியன்டா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம நார்மலா உள்ள விஷயங்களை சொல்லாம டே டு டே என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு மார்க்கெட்ல, என்ன ஆக்சுவலா வந்து அந்த மார்க்கெட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்குது, அதனால என்ன விதமான இம்பாக்ட் உருவாயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம வந்து ரிலையபிள் சோர்சஸ்ல இருந்து மாத்திரம் டேட்டாவோட மாத்திரம் தான் நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆளுடைய ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து டேட்டா ஓரியன்டா இருக்கும். ஸோ நீங்க கையில வந்து ஒரு பேப்பர் பென் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி கூட இருக்கலாம். ஸோ என்னடா ஒரு கிளாஸ்ல, ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ல அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டோமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாமே உங்களுக்கு உங்க வர்த்தகத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு காரணியாக இருக்கலாம். உங்க கையில நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கீயை தர போறேன். கீங்கிறது என்னது? கே ஃபார் நாலேஜ், இ ஃபார் எம்பவர், ஒய் ஃபார் யூ. நாலேஜ் எம்பவர்ஸ் யூ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மோட்டோ.
உங்க கையில வந்து நான் திறவுகோல்னு தரக்கூடிய அந்த கீ வந்து முழுமையாக நாலேஜா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த நாலேஜ் மூலமா, அந்த ஞானம் மூலமாக உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு அடுத்த கட்டம் நடக்குங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அப்படி பார்க்கும்போது இந்த இந்த இன்றைய காலகட்டத்துல இந்தியா குளோபல் மார்க்கெட்ல சோ எங்க இருக்கும்? சோ கொரோனாவுடைய பாதிப்பு நம்ம எக்ஸ்போர்ட்ல என்னவா இருந்துச்சு அல்லது என்னவா இருக்குது? ரெண்டாவது, நம்ம இந்த குளோபல் மார்க்கெட்ல இன்னைக்கு இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? எந்த லெவல்ல, எந்த படியில நம்ம இருக்கோம் அந்த வர்த்தகத்துல? அதை பத்தி நம்ம பேச போறோம். என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து இந்த பேண்டமிக் ஏரால மூவ் ஆயிருக்கு, இந்த கொரோனா டைம்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை வந்து ஒரு 3-4 கட்டமாக பிரிச்சு நம்ம என்ன செய்ய போறோம். முதல் COVID-19 பொறுத்த வரைக்கும் ஆக்ரோ செக்டார்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. சோ இதுதான் இந்த நம்ம நாட்டுடைய மெயின் ஃபோக்கஸாவும் இருந்திருக்கு. ரெண்டாவது, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து அதுல வந்து பிரைவேட் பிளேயர்ஸ், அதாவது தனிநபர்கள், அதாவது பிரைவேட் பிளேயர்ஸ் சொல்ல நம்ம பப்ளிக் கவர்மெண்ட் இல்லாம தனிநபர்கள், தனியார்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல உள்ள வர்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ், எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக இந்த செக்மெண்ட்ல பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா, இந்த தனியார் மயமாக்கப்படக்கூடிய சில விஷயங்கள்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குங்க. நம்ம எப்பவுமே தனியார் மயமாக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொன்னால் கார்பரேட்டுக்கு எப்பவுமே, தொழில்துறைக்கு எப்பவுமே சாதகமா தான் இருக்கும். ஆனா நேச்சுரலை பத்தி பேசுறவங்க, இயற்கை சம்பந்தமா பேசுறவங்க எல்லாம் அதை எதிர்ப்பாங்க. உதாரணத்துக்கு கேரளாங்கிற ஒரு மாநிலம் இருக்கு. கேரளாங்கிற ஒரு மாநிலத்துல அது வந்து காட்ஸ் கிஃப்டட் லேண்ட்னு சொல்லுவாங்க, காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டே பண்ணுவாங்க. அங்க பெரிய லெவல்ல ஃபேக்டரி கிடையாது, பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கிடையாது, எதுவா இருந்தாலும் பொடி பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் கேரளா, சவுத்ல நீங்க எங்க எடுத்து, சென்னை, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம், அல்லது வந்து நீங்க வந்து மத்த தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பரேட் ஓரியன்டட் செக்மெண்டேஷன்ஸ். அப்போ அங்க வந்து எப்பவுமே வந்து வேலை வாய்ப்பு. இப்போ கேரளா பாத்தீங்கன்னு சொன்னா 70% ஆஃப் த பீப்புள் லிவ்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனா தமிழ்நாட்டிலேயோ இதர மற்ற மாநிலங்களே அந்த அளவுக்கு இருக்காது. எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து கேரளா அளவுக்கு வந்து நிச்சயமா அந்த பெனிட்ரேஷன் இருக்காது. அதுக்கு காரணம் வந்து உள்ளூர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள். அப்ப பிரைவேடைசேஷன் நடக்கும்போது உள்ளூர் வேலை வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும். இது முக்கியமான விஷயம். சோ கார்பரேட் வந்து எப்பவுமே வந்துட்டு பிரைவேடைசேஷன் ஒர்க் பண்ணும்போது கார்பரேட் உடைய அந்த தனிநபர் வர்த்தகம் வந்து, அந்த கார்பரேட் வர்த்தகம் வந்து நிச்சயமாக முன்னெடுத்து தான் சொல்லும். அதன் மூலமாக எக்கனாமியும் வந்து முன்னேறும். இது ஒரு விஷயம். நம்ம சில விஷயங்கள் பேசலாம். அப்புறம் சப்ளை செயின்ஸ். இப்ப நம்மள்ட்ட வந்து நிறைய விளைச்சல் இருக்கு, நிறைய பழங்கள் விளையுது, நிறைய காய்கறிகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ற மாதிரி உள்ள செக்மெண்டேஷன்ல இருக்கானா இல்ல. அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஊர்ல இப்ப உதாரணத்துக்கு ஒட்டன்சத்திரத்துல இருந்து எனக்கு காய்கறி கிடைக்குதுன்னு சொன்னா, அதை சரியான முறையில சப்ளை செயின் எடுத்து நான் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, ஐதர் ஐ ஷுட் டேக் இட் டு சென்னை, ஒட்டச்சந்திரம் டு சென்னையுடைய அந்த சப்ளை செயின் என்ன, எத்தனை மணி நேரம் ஆகும். இல்லைன்னு சொன்னா அடுத்தது திருச்சிக்கு போகணும் அல்லது கோயம்புத்தூர் போகணும். இதை மாதிரி நம்ம, ஏன்னா இங்கதான் விமான நிலையங்கள் இருக்கு. எப்பவுமே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏர் கார்கோல தான் நடக்கும், ஷிப் கார்கோல நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பேசும்போது அந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த சப்ளை செயின் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த பிரைவேடைசேஷன் அந்த எந்த அளவுக்கு வந்து அதை முன்னெடுக்க போகுதுங்கிற சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். இப்ப நான் வந்து அந்த காய்கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு காய்கறியை வந்து நான் திருச்சிக்கு கொண்டு போகணும். ஆனா அந்த ஃபிளைட் வந்து எனக்கு டெய்லி வந்து எனக்கு துபாய் ஃபிளைட் இருக்குமான்னு தெரியாது, அல்லது வந்து நான் வந்து யூஎஸ்க்கு நிச்சயமா அங்கேருந்து டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. அப்ப சென்னைக்கு தான் கொண்டு வரணும். சென்னைக்கு கொண்டு வரதுக்குரிய அந்த சப்ளை செயின் எனக்கு வேணும். ரெண்டாவது, கொண்டு வந்தாலும் அந்த ஃபிளைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். ஸோ அதுக்குண்டான செல்ஃப் லைஃப் இருக்கு. இதெல்லாம் நான் ஸ்டோரேஜ் பண்ணி அதை ஏர் கண்டிஷன் பண்ணி இதை வைக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் இது வரைக்கும் நம்ம முறைப்படுத்தப்படலை. இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான அளவுல நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதிகமான லெவல்ல நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும், அந்நிய செலவாணி நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஏப்ரல் 2020 இந்த கோவிட், இந்த லாக்டவுன், இதெல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 22 ஆரம்பிச்ச லாக்டவுன் கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரைக்கும்
ஒரு 2-3 மாசத்துக்கு மிகப்பெரிய அளவுல வந்து உலகளாவிய அளவுல இருந்தாலுமே நம்ம இந்திய செக்டர்ல தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 60%, அதாவது போன ஏப்ரல்ல நம்ம எவ்வளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோமோ அதுல இருந்து 60% மைனஸ்ல வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருந்துச்சு. ஆப்வியஸ், நமக்கு ஃபிளைட் கிடையாது, நமக்கு வந்து கப்பல் கிடையாது, எந்த கண்ட்ரியும் ஓப்பனா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா எந்த பிசினஸும் இல்ல. அப்போ உதாரணத்துக்கு போன வருஷத்துல நம்ம எவ்வளவு பண்ணியிருந்தோமோ அதுல இருந்து 60% இந்த ஏப்ரல்ல நம்ம கம்மியாக இருந்தோம். ரெண்டாவது, இந்த செப்டம்பர் போன மாசம் ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 2020-21 பீரியட்ல போன மாசம் 2020 வரைக்கும் நாம வந்து எவ்வளவுக்கு பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 125 பில்லியனுக்கு வந்துட்டு நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஏப்ரல் மாசம் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ங்கிறது மைனஸ்ல இருந்துச்சு 60%. ஆனால் இந்த செப்டம்பருக்குள்ள இந்த 5 மாசத்துல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 6 மாசத்துல, அதாவது போன செப்டம்பர் வரைக்கும் இந்த 2020 வரைக்கும் நம்ம கடைசி 30ஆம் தேதி 2020 செப்டம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து 125.25 பில்லியன் பண்ணிருக்கோம். இதுவே இதே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி 2019 வரைக்கும் நாம கிட்டத்தட்ட 159 பில்லியன் டாலர் நம்ம பண்ணிருந்தோம். ஆக -21% இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஸ்டேட்டஸ்ல இருக்குது. உதாரணத்துக்கு 60% மைனஸ்ல இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 21% மைனஸ்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 40% ரெக்கவர் ஆயிட்டோம். இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் எப்படி, இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொன்னா எக்ஸ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பேசுவாங்க. ஒன்னு ட்ரேட் சர்ப்ளஸ், இன்னொன்னு ட்ரேட் டெபிசிட். அதாவது ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாடு, இப்ப இந்தியா, நாம என்ன செய்யறோம், ஒரு $1 கோடி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே சமயத்துல ஒரு $1.5 கோடி எக்ஸ்போர்ட்டை விட கம்மியாக ஒரு $75 லட்சம் இம்போர்ட் பண்றோம். $1 கோடி எக்ஸ்போர்ட் பண்றோம், $75 எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் சேர்ந்ததுதான் ட்ரேட். சரிங்களா? எப்பவுமே ட்ரேட பத்தி பேசும்போது இன்டர்நேஷனல் ட்ரேடுங்கிறது எக்ஸ்போர்ட் ஒரு பக்கம், இம்போர்ட் இன்னொரு பக்கம். அப்போ நான் ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்றேன். ட்ரேட் சர்ப்ளஸ் சொன்னா வர்த்தக உபரி. நான் ஒரு நாட்டுக்கு வந்து நான் 1 லட்சம் கோடிக்கு இந்தியா வந்து உதாரணத்துக்கு உலகம் ஃபுல்லா உள்ள நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுது. நம்ம வெளிநாட்டுல இருந்து $75 லட்சம் இம்போர்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னா நாம சர்ப்ளஸ்ல இருக்கோம்னு அர்த்தம், உபரியில இருக்கோம். இதுவே வைஸ் வர்சா, நான் வந்து $1 கோடி இம்போர்ட் பண்றேன், $75 லட்சம் தான் எக்ஸ்போர்ட் பண்றேன். என்னோட இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது, என்னுடைய எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சுது, இம்போர்ட் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ட்ரேட் டெபிசிட்ல இருக்கேன்னு அர்த்தம். ட்ரேட் டெபிசிட்னு சொன்னா வர்த்தக பற்றாக்குறையில் இருக்கிறேன், இந்த நாடு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா போன ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 2019 வரல பீரியட்ல நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் எவ்வளவா இருந்துச்சுன்னு சொன்னா 88.92, கிட்டத்தட்ட $89 பில்லியன் நாம வந்து அதிகமாக, நம்ம எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 2021 இந்த வருஷம் 2020 1 ஏப்ரல்ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட், நம்முடைய பற்றாக்குறை வந்து 23.44 பில்லியன் குறைந்திருக்கிறது. இது ஒரு வர்த்தகத்துக்கு மிக நல்ல விஷயம். எப்பவுமே எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால்தான் நம்ம நாட்டுக்கு என்ன செய்யும், அந்நிய நாட்டு முதலீடு வரும், அந்நிய செலவான ரிசர்வ், நம்ம அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நம்ம கையில இருக்கும். உங்களை மாதிரி என்ஆர்ஐஸ் வந்து நமக்கு நாட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க, நமக்கு வந்து ஃபாரின் ரிசர்வ் அனுப்புறாங்க. அதே சமயத்துல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் நமக்கு வந்து ஃபாரின் ரிசர்வ், அதன் மூலமாக நம்ம டாலர்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்றதுனால நம்ம நாட்டுக்கு வந்துட்டு அந்நிய செலவாணி நமக்கு வந்து முதலீடாக உள்ள வருது, அது நம்மள்ட்ட ரிசர்வாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அப்ப எப்பவுமே நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட டாலர் வரவா இருக்கும். டாலர் வெளியே போக கூடாது, டாலர் வரவா இருந்தா தான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிற அர்த்தமே வரும். சோ இது முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பாத்துக்கணும். ட்ரேட் டெபிசிட்னு சொன்னா என்னுடைய இறக்குமதி ஜாஸ்தியாக இருக்குது, ஏற்றுமதி கம்மியா இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம போன வருஷத்துல 90 பில்லியன் வரைக்கும் நமக்கு வந்து 6 மாச பீரியட்ல வந்து நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருந்துச்சு. இந்த வருஷம் 23.44 பில்லியன் தான் நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு சொன்னா கம்ப்ளீட்டா உலகம் ஃபுல்லாமே மூடியாச்சு. இல்லைன்னு சொன்னா நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம், அல்ல வேற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட் வந்துட்டு தான் இருந்திருக்கும். உலக நாடுகளே வந்து தன்னுடைய போர்ட்டையும் தன்னுடைய ஷிப்பு ஏர்போர்ட்டையும் மூடினதுனால
எங்கிருந்து நம்ம எந்த ப்ராடக்ட் கொண்டு வர முடியல. சரி, நம்ம ப்ராடக்ட் தான் கொண்டு வரேன்னு வச்சுக்குவோம், யாரை வச்சு இங்க வேலை வாங்குறது? நமக்கு லேபர்ஸ் இல்ல, வேலை வாங்குறதுக்கு லேபர்ஸ் இல்ல, ஃபேக்டரி இல்ல, அதை உற்பத்தி பண்ணி செய்யக்கூடிய கடைகளுக்கு அனுப்பக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் இல்லை. சோ எந்த இடத்துலயுமே டிமாண்ட் இல்ல, குளோபல்லே டிமாண்ட் இல்ல. நிறைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நிறைய லோக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபேக்டரிஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க சொந்த நாடு வீடுகளுக்கும் நாடுகளுக்கும் என்ன செஞ்சாங்க, நடையா நடந்து போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ எந்த இடத்திலும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படல. அது தீமையிலும் ஒரு நன்மையா அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே இம்போர்ட் வந்து கம்மியாக இருந்தால்தான் நம்மளுடைய ட்ரேடுங்கிறது நிச்சயமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஷார்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இப்ப இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு போன வாரம் நான் ஒரு புக் பண்ணேன் சைனால இருந்து. முந்தின நாள், அதாவது 28ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு 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 அதாவது குவாங்ஸோங்கிற ஒரு ஊர்ல இருந்து நாங்க இந்த ப்ராடக்ட் நான் கொண்டு வரணும், ஒரு புக்கிங் போட்டோம். அந்த புக்கிங் வந்து $1480 தான் எனக்கு வந்து அன்னைக்கு ரேட் காமிச்சது. அன்னைக்கு சரி நாளைக்கு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது $2650 பே பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட $700-800 வந்து அதிகமா நான் பே பண்ணி நான் கொண்டு வரேன். அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா இடத்தையும் ஷார்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஏன் இந்தியாவில் ஷார்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் பாத்தீங்க உலகம் ஃபுல்லா இருக்குன்னு சொன்னால், இப்போ ட்ரேட் வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷமே $90 பில்லியன் வரைக்கும் நம்ம டெபிசிட் இருந்துச்சு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இம்போர்ட் வரும்போது இங்க வந்து கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கும், வெளிநாட்டுல இருந்து வந்த கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸ் எம்டியா இருக்கும். இதை நம்ம என்ன செய்வோம், இதுல ஸ்டஃப் பண்ணி நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்போம். அப்போ இந்த கண்டெய்னர் ஷார்டேஜஸ் இருக்காது. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணல, இங்க கண்டெய்னர் ஷார்டேஜஸ் வந்துருச்சு. அதனால வந்து ஃப்ரைட் வந்து சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பா நம்ம பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்றான், ஒரு ஃபோர்காஸ்ட் தரான். அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி, தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடிபி வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 10.3% வரைக்கும் நம்ம கம்மியா வருவோம். கான்ட்ராக்ட்னு சொன்னா குறையும் இன் 2020ல. இதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜிடிபியில மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறது ஸ்பெயினும் இட்டலியும். இந்த 2 நாடுகளும் தான். நீங்க நல்லா பாருங்க, கோவிட்னால மிக அதிகமான உயிரிழப்புகள் எழுந்த நாடு வந்து ஸ்பெயின் அண்ட் இட்டலி. இந்த 2 நாட்டிலையும் ஏற்படுச்சு. இந்த நாடுகளுக்கு எல்லாம் என்ன செய்யும், இது வந்து நம்ம ஸ்பெயின்ல வந்து உலகிலே அதிக அளவுல அவங்களுக்கு தான் கம்மியாக போகுது. இட்டலிக்கு 2வது, 3வது இந்தியாவுக்கு. சோ இந்த நம்ம 10.3% வரைக்கும் நம்மளோட ஜிடிபி வந்து கான்ட்ராக்ட் ஆகும், குறையும். It will bounce back by 8.8% growth in 2021. அடுத்த வருஷத்துல கிட்டத்தட்ட 9% அளவுக்கு நமக்கு என்ன செய்யும், அது வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ஒரு கருத்து கணிப்பு. இந்த குளோபல் growth அதே காலகட்டத்துல இந்த வருஷத்துல உலகளாவிய அளவுல அந்த growthங்கிறது உலகளாவிய அளவுல -4.4% இருக்குமா 2020ல. அடுத்த வருஷம் 2021ல அது 5.2% வரைக்கும் உலக அளவுல வளர்ச்சி இருக்கும். அப்போ வேர்ல்டு ஆவரேஜ் 5.2, இந்தியாவுடைய growth 8.8 வந்து என்ன செய்யறான், அவன் வந்து வைக்கிறான். சோ அபவ் த வேர்ல்டு ஆவரேஜ் தான் நம்மளுடைய growth இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனா அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ நீங்க நினைக்கலாம், இவர் என்னையா ஒரு எதுக்கு எடுத்தாலும் growthங்கிறாரு, நமக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, அது போட்டாங்க, நாம என்னமோ ஃபேஸ்புக்லயும் நம்ம இது என்ன வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலையும் பாக்குறோம், எல்லாமே வந்து அதுல வந்து எல்லாமே என்ன இருக்கு, மைனஸ்ங்கிறாங்க. இவர் growthங்கிறாருன்னு சொன்னா, நான் சொல்லக்கூடிய செக்மெண்டேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட், ப்ரொடக்ஷன் ஓரியன்டட், மேனுஃபேக்சரிங் ஓரியன்டட், இன்டு எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்டேஷன் இருக்குன்னா ஜிடிபி பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ அந்தந்த நாட்டுல ஒவ்வொரு செக்மெண்டேஷன் எந்தெந்த வளர்ச்சி அடையுமோ அதை நோக்கி அது நகர்ந்து தான் இருக்கும். சோ நாம சொல்றது எல்லாமே டேட்டா பேஸ்ல அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. இந்த ஃபோர்காஸ்ட் எக்ஸாக்டா நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு ஃபோர்காஸ்ட்ங்கிறது நடக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியாவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே த்ரூ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் உடைய அந்த ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ மெயினா நம்ம இம்போர்ட் குறைஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னோம். நம்ம ஏற்கனவே பேசும்போது இந்தியா வந்துட்டு இந்த வருஷத்துல ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நிறைய இம்போர்ட் குறைஞ்சிருச்சு, அதனால ட்ரேட் டெபிசிட் வந்து $25 பில்லியன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா மெயினா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, கோல்டு இம்போர்ட் பண்ணோம்,
சில்வர், பியர்ஸ், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ரீடிசைன் பண்ணி உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இந்த இம்போர்ட் மெட்டீரியல்ஸ் குறைஞ்சதுனால அது சம்பந்தமா உள்ள எக்ஸ்போர்ட் பிசினஸும் என்னாச்சுது, அடிபட்டு போச்சு. அப்போ அதுதான் பாருங்க, மேஜர் கமாடிட்டிஸ் வந்து செப்டம்பர் 20 வரைக்கும் நமக்கு அடிப்பட்ட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கேஷ்யூ நட் வந்து நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்தோம், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, மேட் யார்ன், மினரல்ஸ், மெரைன் ப்ராடக்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், டீ, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுடைய கிட்டில உள்ள ப்ராடக்ட்ஸ். அந்த இந்தியாவுடைய கிட்டில உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வழக்கமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனா அதெல்லாம் வந்து ஏற்றுமதி ஆகப்படல. நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து இம்போர்ட்ல மெயினான நம்ம பாதிச்சது வந்துட்டு கோல்டுனா நம்ம பெருசா இம்போர்ட் பண்ண முடியல, அதுக்கு தேவையும் இருக்கவில்லை. அதே சமயத்துல அதுக்குண்டான நமக்கு அந்த முன்னெடுப்பும் நமக்கு ஏற்படவில்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இம்போர்ட்ல சில்வர், கோல்டு, பியர்ல், பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணல. எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கேஷ்யூ நட், ஜெம்ஸ், மேட் யார்ன், மினரல்ஸ், மெரைன் ப்ராடக்ட்ஸ், லெதர், டீ, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதில் இந்த செக்மெண்டேஷன் நாம வந்து எக்ஸ்போர்ட்டும் பெரிய லெவல் ஆகல. அப்ப எப்படிங்க இந்த அளவுக்கு நம்மளால 60% மைனஸ்ல இருந்ததை 20% மைனஸா எப்படி கொண்டு வர முடிஞ்சது? அப்ப என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இந்த பீரியட்ல, அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நிச்சயமா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சாதாரண மனிதன் கூட அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரத் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிம்பாங்க, மேக் ஃபார் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, இந்தியா வந்து நீங்க வந்து எப்படி சைனா வந்து உலக நாடுகளை ஈர்த்து தன்னுடைய பக்கம் கொண்டு வந்து என் நாட்டுல வந்து உற்பத்தி பண்ணு, அது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களோ, அதை மாதிரி மேக் இன் இந்தியாங்கிற ஒரு கான்செப்டை 2014ல இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வந்து மோடி அவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கான்செப்ட் முன்னெடுத்ததுனால இந்த இந்தியாவுடைய growth அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் 2020 இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் மூலமா உற்பத்தியாகி அதன் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 5.27% வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்னு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட், ரெண்டாவது மெர்ச்சன்டைசிங் எக்ஸ்போர்ட். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்னு சொன்னா ஒரு பொருளை நானே உற்பத்தி செய்து நானே என்ன செய்ய அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றேன். மெர்ச்சன்டைஸ்னு சொன்னா ஒரு உற்பத்தியாளர்கிட்ட அந்த பொருளை நான் வாங்கி நான் அதற்கு ஒரு விலை வச்சு நான் என்ன செய்யறேன், ட்ரேடிங் பண்றேன். சோ இத மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த மேக் ஃபார் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த ஃபேக்டரி எல்லாம் இந்தியால வந்து பண்ணதுனால அதுல இருந்து வாங்கி விற்கக்கூடிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணாங்க, இல்லைன்னா அது வெளிநாட்டுல இருந்து வாங்கி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு மேக் இன் இந்தியா கான்செப்ட் மூலமா உள்ள ஃபேக்டரியில இருந்து வாங்கி இதன் மூலமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது கிட்டத்தட்ட 5.2% growth வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா இருந்திருக்கு. சரி, இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா நம்ம அனுப்பியிருக்கோம். எல்லாராலும் அனுப்பப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ், இது எப்பவுமே இந்தியா நம்பர் 3 இந்த வேர்ல்டு ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் அயன் ஓர், ரைஸ், சீரியல்ஸ், கார்பெட்ஸ், என்ஜினியரிங் குட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்டை 6% செப்டம்பர் 2020 மாத்திரம் 6% வந்து நம்ம கூடியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட $27.5 பில்லியன் அந்த அளவுக்கு உள்ள $58 பில்லியன் இந்த வர்த்தகம் மாத்திரமே ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த 6 மாசத்துல ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள 6 மாசத்துல $125 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து. அதுல செப்டம்பர் 2020 போன மாசம் மட்டும் கிட்டத்தட்ட $27.5 பில்லியன் வரைக்கும் இந்த 5-6 ப்ராடக்ட்ல இருந்து அனுப்பியிருக்கோம். இந்த 5-6 ப்ராடக்ட்ல இருந்து 6% growth கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதுல 1/5 வந்து ஒரே மாசத்துல ஒரு 5-6 ப்ராடக்ட்ல இருந்து போயிருக்கு. சோ இந்த ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்டா நீங்க குறிச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள். நான் மேல கொடுத்துருக்கேன், கார்மெண்ட்ஸ், ட்ரக்ஸ், பார்மசூட்டிகல்ஸ், அயன் ஓர், ரைஸ், சீரியல்ஸ், இந்த இது அப்படி நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. உலகளாவிய அளவுல சைனாக்குன்னு ஒரு சென்டிமெண்ட், அதாவது கொரோனா வைரஸே சைனா தான் கொடுத்துட்டாங்க, அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஐயோ பேன் சைனா, சைனாக்கு எந்த ப்ராடக்ட் இறக்குமதி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது இந்தியாவுக்கு அதுல என்ன லாபமா கிடைச்சுன்னு சொன்னா, உலகத்துக்கு வந்துட்டு என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர் வந்து இந்தியாவாக உருவெடுக்க முடிஞ்சது.
ஒரு நல்ல நேரத்திலையும் ஒரு கெட்ட நேரத்திலையும் நல்ல நேரம்னு சொல்றதுனால நம்மளாலையும் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நிச்சயமா நம்மளால பண்ண முடியும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு பிரைன் இருக்குது. இந்த உலகளாவிய அளவில் நம்மளால போட்டி போட முடியும். ஆனால் சில ரீசன்ஸ்னால நம்ம பண்ண முடியல. ஆனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர் ஃபார் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து சைனா ஆன்டி சென்டிமெண்ட் உள்ள ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, அமெரிக்கா, யூரோப், இத மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு கொரியா, இவங்களுக்குலாம் ஜப்பான், இவங்களுக்குலாம் சைனா மேல ஒரு அவர்ஷன் இருக்குது. இந்த அவர்ஷனை வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல இந்தியா இஸ் மேக்கிங் இன்டு த ரோட்ஸ் ஆஃப் இட். இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பா நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எப்பவுமே வந்துட்டு இன்டு த பாசிட்டிவ். இது மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச், ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி கண்டு இருக்குதுங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம இம்போர்ட் ஏற்கனவே நம்ம சொன்னோம், கிட்டத்தட்ட 20% வரைக்கும் நம்ம வந்து இம்போர்ட் வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட $30.3 பில்லியன் ட்ரேட் டெபிசிட்ங்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 2.72 பில்லியன் கம்பேர் டு நீங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இம்போர்ட் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சதுனால. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கப்படுது. இந்த இம்போர்ட்டை குறைச்சது அது தானா நடந்துச்சுதா அல்லது எப்படி நடந்துச்சுங்கிற ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து முக்கியமா நிறைய விஷயங்களை இம்போர்ட், இப்ப சைனாக்கு நமக்கு பிரச்சனை வந்தது, அதனால நிறைய சைனா இம்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் தவிர்த்தாங்க. அதனால இந்த இம்போர்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 20% வரைக்கும் நம்ம குறைச்சிருக்கோம். இம்போர்ட் எப்பவுமே குறையுதுன்னு சொன்னால் அது பாசிட்டிவ் சிக்னேச்சர் சைன்ல இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே இறக்குமதி கம்மியாக இருந்தால்தான் நம்மளுடைய வளர்ச்சி சீரானதாக இருக்கும், எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேட் டெபிசிட்டை வந்து மிகப்பெரிய அளவுல அது குறைச்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா PLI அப்படின்னு சொன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க வந்து இந்தியால கம்பெனி போடுங்க, ஃபேக்டரி பண்ணுங்க, உலகத்துக்கு சப்ளை பண்ணுங்க. இங்க இருந்து மேனுஃபேக்சரிங், நீங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றீங்களோ, ப்ரொடியூஸ் பண்றீங்களோ, அதுக்கு நாங்க இன்சென்டிவ்ஸ் தர்றோம். நீங்க எவ்வளவு இங்க வந்து இந்தியால கொண்டு வந்து உங்க பொருளை நீங்க வந்து உற்பத்தி செய்து அந்த உற்பத்திக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு PLI ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இந்தியா இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது பார்மசியூட்டிகல்ஸுக்கு, மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இதெல்லாம் அந்த ஆப்பிளுக்கு பண்ணக்கூடிய ஆப்பிள் போனுக்கு பண்ணக்கூடிய அந்த சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க இந்தியால வந்திருக்காங்க. சாம்சங்குக்கு பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இந்தியால வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொரு சில ப்ராடக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்குது. அவங்களுக்கு இந்த PLI ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொடுக்கறதுனால அவங்களும் ஆர்வமாக இந்தியாவுக்கு வர்றாங்க. இது முக்கியமான ஒரு முன்னெடுப்பா நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன குயிஸ் தரலாம் அப்படிங்கிறேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? am I audible? கேக்குது. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு குயிஸ் கொடுக்குறேன் பிரதர். அவங்களுக்கு வந்துட்டு அதுல வந்து டைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த சப்ஜெக்டை நீங்க முன்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். அதுல ஒரு 4 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாடு இந்தியானே வச்சுக்கோங்க, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. 2 கோடியே 50 லட்சம் டாலர், 3 கோடி லட்சம், அப்புறம் 2 கோடி 50 லட்சம் டாலர் இம்போர்ட் பண்ணுது. இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ 6 கோடியே 50 லட்சம் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. இம்போர்ட் வந்து 2 கோடியே 50 லட்சம் டாலருக்கு இம்போர்ட் பண்ணுது. இது ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ 3 கோடியே 50 லட்சம் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, 3 கோடியே 40 லட்சம் டாலருக்கு இம்போர்ட் பண்றாங்க. இது மூணாவது சினாரியோ. நாலாவது சினாரியோ 4 கோடியே 50 லட்சம் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம், 5 கோடியே 40 லட்சம் டாலருக்கு இம்போர்ட் பண்றோம். இதுல இந்த 4 ஆப்ஷன்ல ட்ரேட் டெபிசிட்னா எது? என்னுடைய ஆன்சர் வந்து பி தான். வந்து எக்ஸ்போர்ட் நிறைய இருக்குது, இம்போர்ட்ல குறைச்சலா இருக்கு. அதுதான் வந்து நம்முடைய அனைவருமே நிறைய பேர் டி சொல்றாங்க, நிறைய பேர் ஏ சொல்றாங்க. சார் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் கூட இருக்கணும், இம்போர்ட் கம்மியா இருந்தா ட்ரேட் சர்ப்ளஸ். அதே சமயத்துல எக்ஸ்போர்ட் கம்மியா இருந்து இம்போர்ட் அதிகமாக இருந்தால் ட்ரேட் டெபிசிட். இங்க கடைசியில நாலாவது தான். ஏன்னா 4 கோடியே 50 லட்சம் டாலர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ஆனா 5 கோடியே 40 லட்சம் டாலருக்கு வந்து என்ன செய்யறோம், இம்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 95 லட்சம் டாலரா டிஃபரன்ஸ்? ஆமா, 95 டாலர் கூட. இதுதான் டிஃபரன்ஸ். சோ நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்றதுனால நம்ம ட்ரேட் டெபிசிட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ இது ஏன்னா அந்த ட்ரேட் டெபிசிட்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம கொடுத்த ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். ஓகே, புரிஞ்சுக்கிப்பீங்க. வெரி குட்.
ஓகே, அடுத்தது நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? சைனீஸ் மித். எங்க பார்த்தாலும் சைனாவை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அந்த சைனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து, நம்ம கிட்ட இந்தியாட்ட இருந்து இந்த முறை வந்து நிறைய சைனா நம்மள்ட்ட இருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டான். நாம சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம்? ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த நேரத்தில் அனுப்பியிருக்கோம். ஹெல்த் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் இந்தியால இருந்து அவன் வாங்கியிருக்கான். இந்த ரெண்டுமே வந்து ஒரு புதுசான ஒரு செக்மெண்டேஷன்ல இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம கிட்ட டாப் 5 எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஸ். நம்ம இந்தியா வந்து எப்பவுமே இந்தியாவுடைய நம்பர் 1 எக்ஸ்போர்ட் பார்ட்னர் யாருன்னு சொன்னா USA, அமெரிக்கா. நம்ம உலகத்திலேயே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் வந்து முதல் நாடு இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்கா. ரெண்டாவது அடுத்த எக்ஸ்போர்ட்டர் யாருன்னு சொன்னா UAE, ரெண்டாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது. மூணாவது சிங்கப்பூர். இப்போ அதுக்கப்புறம் 4-5 கண்ட்ரிஸ் வரும், சரிங்களா? இப்போ அந்த 5 டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் நடக்கல. ஸோ ஏன்னா யூஎஸ்லயும் வந்து பெரிய அளவுல வந்து கொரோனா பாதிக்கப்பட்டுச்சு. அதனால அவனும் பெரிய லெவல்ல என்ன செய்யல, அவன் இம்போர்ட் பண்ணல. ஸோ யூஎஸ் நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 25% யூஎஸ் நம்மள்ட்ட இருந்து வாங்கின ப்ராடக்ட் குறைச்சிட்டான். UAE பொறுத்த வரைக்கும் 60% ப்ராடக்ட் குறைஞ்சிருச்சு. சிங்கப்பூர் 25% குறைஞ்சிருச்சு. அப்போ அடுத்த ஒரு செக்மெண்ட் என்ன இருக்குன்னு சொன்னா, சைனா என்ன இருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட நிறைய ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். வேறின் சைனா உலக நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 9.5% வரைக்கும் அவனோட போன ஆகஸ்ட் 2020 அவன் வந்து போன ஆகஸ்ட் 2019 இருந்து அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆகஸ்ட் வரைக்கும் 9.5% அவனுடைய எக்ஸ்போர்ட்டும் growth ஆயிருக்கு. அது எஸ்பெஷலி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. சோ இந்த சைனீஸ் மித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்போர்ட் அந்த இம்போர்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமாக ஏர் கார்கோ இல்லைன்னு சொன்னா எந்த ப்ராடக்டையும் மூவ் பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல இப்ப ஏர் கார்கோ பிசினஸ்ங்கிறது வந்துட்டு பெரிய அளவுல இப்ப நமக்கு ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. முன்னால ஃபிளைட்லாம் எங்க பார்த்தாலும் ஃபிளைட் கிடையாது. இப்ப நாம வந்து ஒரு சாம்பிள் யூஎஸ்க்கு அனுப்பணும், நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து யூஎஸ்க்கு அனுப்பணும், நம்ம தான் அந்த ப்ரொக்யூர் நம்ம அனுப்ப போறோம், நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு, நம்ம தான் நம்மளுடைய கஸ்டமர், அவரு நம்ம தான் கன்சல்டன்சி கொடுக்குறோம். அவருக்கு ஒரு கிலோக்கு வந்துட்டு 2500-3000 ரூபாய் ஆகுது யூஎஸ்க்கு, சரிங்களா? ஒரு கிலோக்கு ப்ராடக்டுடைய விலை எவ்வளவு? 300-400 ரூபாய். அப்போ சுமக்கூலி என்ன பொருள் கால் போனா சுமக்கூலி முக்கா பணங்கிற மாதிரி, பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் சினாரியோ அந்த கார்கோ மூவ்மெண்ட்ஸ் இல்ல. அப்படிங்கும் போது நிச்சயமா நமக்கு பொருளை ஏற்றுமதி பண்ண முடியல, அனுப்ப முடியல. இப்போ இந்த மாசம் செப்டம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெங்களூர்ல மட்டும் 32,500 மெட்ரிக் டன் அளவுக்கும் கார்கோ ஹேண்டில் பண்ணிருக்கோம் இன் செப்டம்பர் 2020 மாத்திரம். அப்போ ரெக்கவரி ஆகுது. டெல்லியிலையும் ஹைதராபாத்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா, டெல்லியில 93%, ஹைதராபாத்ல 90%. செப்டம்பர் 2019 எவ்வளவு பண்ணமோ அதுல 90% வந்து இந்த செப்டம்பர் 2020 அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு 10% லாகிங் இருக்கு. அதாவது போன வருஷத்து இந்த வருஷம் எப்பவுமே அப்படிதான், அந்த பீரியடுக்கு இந்த பீரியட் கம்பேரிசன் நடக்கும். பெரிஷபிள் கார்கோஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதுளம் பழம் வந்து பெங்களூர்ல இருந்து நம்ம நிறைய ஏர் கார்கோ பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். மும்பை தான் எப்பவுமே வந்து ஹாட், நம்ம கமர்ஷியல் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து மும்பை தான். அவங்களுமே இந்த செப்டம்பர்ல கிட்டத்தட்ட 52,000 மெட்ரிக் டன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதை ஆகஸ்ட் 2020 கம்பேர் பண்ணும்போது 18% கூட. எப்பவுமே பாம்பே பொறுத்த வரைக்கும் நிறைய, பாம்பேல கொரோனா வந்து மிகப்பெரிய பாதிக்கப்படத்துல ஒரு மாநிலத்துல பாம்பேயும் ஒண்ணு, மகாராஷ்டிரா ஒண்ணு. சோ ரெண்டாவது கமர்ஷியல் சிட்டிங்கிறது பாம்பே. அதுல கிட்டத்தட்ட நம்ம வந்து ரிகவர் ஆகிட்டு வர்றோம். சோ இப்ப இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 5.25% செப்டம்பர் வரைக்கும் 2020 வரைக்கும் உள்ள விஷயத்துல ஒரு 5.27% வந்து பாசிட்டிவ் growth காமிக்குது. நம்ம சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இந்த கார்கோ மூவ்மெண்ட் இருக்கும்போது நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டா நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ கோவிடுக்கு அப்புறம் கோவிட் பாசிட்டிவ்னு சொல்றோம் இல்ல, அத மாதிரி கோவிட் போஸ்ட் கோவிட் பாசிட்டிவ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவுடைய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் பாசிட்டிவ் growth கொடுத்துருக்கு? ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ். எப்பவுமே
we are number 3 in the world. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், we are number 3 in the world in terms of drugs and pharmaceuticals. அதுவும் நம்ம என்ன செய்றோம், அதுல ஒரு 25% வரைக்கும் 24.38% growth இருக்கு. ஏன்னா கொரோனா நேரத்துல நம்ம ஹைட்ரோக்ளோரோக்யூன் டேப்லெட்டை பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம யாருக்கு அனுப்பணும், அமெரிக்காக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாருல்ல, எங்களுக்கு வந்து கேம் சேஞ்சர் அப்படின்றாரு. அந்த ஹைட்ரோக்ளோரோக்யூன் டேப்லெட்டை நாம தான் அனுப்பணும், உலக நாடுகளுக்கே நாம தான் அனுப்பணும். So drugs and pharmaceuticals la always India plays a major role in terms of drugs and pharmaceuticals. அடுத்த ஒரு செக்மெண்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, so parboiled rice, நம்ம பார்பாயில் நம்ம சாதாரண பொன்னி அரிசியா, அது என்ன அரிசின்னு எனக்கு சரியா தெரியல, தமிழ்ல பார்பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அரிசி வந்து அதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோட் நான் தர்றேன், நீங்க அதை வச்சு நீங்க என்ன அரிசின்னு கண்டுபிடிச்சிருங்க. கிட்டத்தட்ட 95 2 மடங்கா இருக்கு. எப்பவுமே இந்தியா எதுல ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்ல ஸ்ட்ராங். ஆனா இந்த முறை அரிசி வந்து பார்பாயில் ரைஸ், இந்த நார்மல் அரிசி அந்த ரைஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, growth ஆயிருக்கு 100%. அப்புறம் இன்ஜினியரிங் குட்ஸ் ஒரு 5.5% growth ஆயிருக்கு. போர்ட் ஆக்டிவிட்டிஸை பாத்தீங்கன்னு சொன்னா ஆபரேஷனுக்கு அப்புறம் ஒரு 20 to 30% வந்து அந்த இதுல குறைஞ்சிருந்ததெல்லாம் நான் ஒரு 70 to 80% வரைக்கும் அந்த ப்ரீ கோவிட் டேஸ்ல எப்படி இருந்துச்சதோ ஒரு 20-30% எங்கிட்டு இருந்துச்சு அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம். ஆனா கோவிடுக்கு முன்னால எந்த நிலைமையில இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு 80% வரைக்கும் இப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏர்போர்ட் ஆகட்டும், சீ போர்ட் ஆகட்டும், நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய இப்போ 70 to 80% வந்து ஆபரேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கார்கோ மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 44%, 43.4% ஜம்ப்ஸ் கிடைச்சிருக்கு அக்ரிகல்ச்சர்ல இந்த கொரோனா பீரியட்ல. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ்ல growth இருக்குது, ரைஸ் பர்டிகுலரா ரைஸ்ல growth இருக்குது, இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல growth கிடைச்சிருக்கு. ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஒட்டுமொத்தமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல 40%, 44%, கிட்டத்தட்ட 50% growth கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அதையும் பார்ப்போம். The export of essential and value-added commodities has increased to 53,626 crore. அதாவது அந்த ப்ராடக்ட் ஒரு உதாரணத்துக்கு புளியங்கொட்டைன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். புளிய மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கொட்டை இருக்குல்ல, அந்த சீடு, அதை என்ன செய்வாங்க, அதை வந்து கிரஷ் பண்ணி மெஷின் பண்ணி அனுப்புனா அதோடைய பிரைஸ் வேற. சாதாரணமா சீட்ஸ் அனுப்புனா அது வந்து ஒரு உதாரணத்துக்கு 50 சென்ட்னு வச்சுக்கோங்க, இதுன்னா $1 கொடுக்கலாம், அதை வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்து. அத மாதிரி இந்தியா வந்து நம்ம போன வருஷத்துல 38,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்த ப்ராடக்ட்லாம் இந்த முறை 53,626 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டோட இண்டஸ்ட்ரி வந்து growth ஆயிருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கலாம். ஸோ நியூ இந்தியா என்ன? நியூ இந்தியா, இன்வெஸ்ட் இன் இந்தியா, தட் இஸ் கால்ட் நியூ இந்தியா. இன்வெஸ்ட் இந்தியா. இப்போ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர் குளோபலா, வந்து உலகளாவிய அளவுல 2வது இடத்துல நம்ம இருக்கோம். அப்ப யாருங்க முதலிடம்? ஆட்டோமேட்டிக்கா சைனா. நம்பர் 1 இஸ் ஆல் அபவுட் சைனா, நம்பர் 2 இஸ் இந்தியா, நம்பர் 3 இஸ் யூஎஸ், நம்பர் 4 இஸ் பிரேசில். ஸோ நம்ம உலகளாவிய அளவுல ஃபுட் ப்ரொடக்ஷன்ல மேனுஃபேக்சரிங்ல நம்ம என்ன செய்யறோம், குளோபலாவே வந்து செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம். ஏன்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளால சப்ளை செயின் கொடுக்க முடியல, அதை கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியல, இதனால உள்ள விஷயங்கள்னால. அதாவது 2வது, அது முக்கியம் இல்லாம இந்த பெஸ்டிசைட்ஸ், அதாவது நம்ம மருந்து அடிக்கிறோம் இல்ல, சில கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த அளவுக்கு தான் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பான். அந்த பெஸ்டிசைடுடைய அளவு மீறி இருந்தால் அந்த ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ண மாட்டான். ஸோ இதெல்லாமே நம்மள்ட்ட நாலேஜபிள் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் கையில கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி அளவுக்கு நம்ம அதை கல்டிவேஷனை வந்து அதை வந்து என்ன செய்வாங்க, முன்னெடுப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு நிறைய நம்ம ஈவன் தோ வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்ட் இன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வி ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் தட் மச் லெவல். இது நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். ஓகே, மோஸ்ட் மூவபிள் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸ் அப்படிங்கிற அந்த இந்தியாவுடைய ரைஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 14 மில்லியன் டன்ஸுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் 2020ல. லாஸ்ட் இயர் 10 மில்லியன் டன்ஸ் பண்ணோம் ஃபுல்லாவே, ஒரு ஃபுல் இயர்ல. ஆனா இந்த வருஷம் 6 மாசத்திலேயே we could jump up to 14 மில்லியன் டன்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனு, அது எவ்வளவு குயிக்கா ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாய்லாந்துல நமக்கு அடுத்தாப்புல செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் இஸ் தாய்லாந்து.
உலகத்திலேயே அதிகமா ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம பண்றோம். ஐ மீன் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து தாய்லாந்து. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் வருவாங்க, பட் நான் சொல்றது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல. ஸோ ரைஸ் எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வறட்சியினால அங்க வந்து கிராப் இல்லை. வியட்நாம் 3வது எக்ஸ்போர்ட்டர் வந்து வியட்நாம், அவங்கள்ட்டையும் கிராப் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்பாயில் ரைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பர்டிகுலர் பார்பாயில் ரைஸ் வந்து வி ஆர் நம்பர் 1. ஆட்டோமேட்டிக்கா நாம தான் அடுத்த சோர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து ஃபார்ச்சுனேட்லி வி ஹவ் லாட் ஆஃப் கிராப்ஸ். இந்த வருஷம் வந்து நம்மளுடைய தேவைக்கு அதிகமான அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது, கிராப் கிடைச்சது. அதனால நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ மெயின் ரீசன் அதுதான். ஸோ தாய்லாண்டை விட செகண்ட் லார்ஜஸ்ட், வியட்நாமை விடையும் அவங்கள்ட்ட கிராப் இல்லை. தாய்லாந்துல வந்து டிராட் இருக்குது. ஸோ இந்த ரீசன், அதாவது வறட்சி இருக்குது, இந்த ரீசனால அவங்களால ஏற்றுமதி பண்ண முடியல. ஸோ நம்மளால அதை வந்து மேனிபுலேட் பண்ண முடிஞ்சது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சு. 3வது பாத்தீங்கன்னு சொன்னா நான் பாஸ்மதி ரைஸ்ல we are exporting to நேபாள், பெனின் அண்ட் செனகல், ஆப்பிரிக்கால. ஆனா பிரீமியம் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம 3 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம், ஈரான், சவுதி அரேபியா அண்ட் ஈராக். இப்ப ஈரானோட நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப நமக்கு என்ன செஞ்ச, அமெரிக்கா என்ன பண்ணான்னு சொன்னா, ஈரான்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெட்ரோல் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்மள வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்தியாவை. அதனால நம்மளுடைய மார்க்கெட்டை பாகிஸ்தான் முடிச்சிட்டான். நார்மலா வந்து ஈரானுக்கு நம்ம அதாவது எப்பவுமே ஈரான் அண்ட் இந்தியா வாஸ் நேச்சுரல் பார்ட்னர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடிங். அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்தியன் ருபீஸ்ல நம்ம ட்ரேட், இப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குறோம்னு சொன்னா உலக நாடுகளுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், டாலர்ஸ்ல தான் பே பண்ணுவோம். ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் we have an agreement to trade within INR. ஆனா அமெரிக்கால வந்து அவங்களுடைய அமெரிக்கனுடைய இதுக்காக நம்ம வந்து என்ன செஞ்சோம், அவங்களோட ட்ரேட் ஒரு பேரியருக்காக நாம அவங்களுக்கு சரி கண்டு போனதுனால இப்போ நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டை பாகிஸ்தான் என்ன செய்யறான், அவன் எடுக்கிறான் அந்த மார்க்கெட்டை. இட்ஸ் a huge market. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். Alternatively, Saudi Arabia and Iraq are the 3 major importers of basmati rice. இந்தியாவுடைய பாஸ்மதி ரைஸை வந்து இந்த 3 கண்ட்ரியும் 50% மேல இம்போர்ட் பண்ணுது. இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆப்பிரிக்கால மிகப்பெரிய டிமாண்ட்ல இருக்கு. அந்த பார்பாயில் ரைஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல, அது நார்மலா நம்ம இந்தியா எப்பவுமே பெஸ்ட் ஃபார் பாஸ்மதி தான். இப்ப இந்த வருஷத்துல இருந்து we are best for நான் பாஸ்மதி ரைஸ், எஸ்பெஷலி ஃபார் த பார்பாயில் ரைஸ். அதுல பிரைஸ் வைஸாவும் நீங்க பாருங்க, தாய்லாந்துடைய பிரைஸ் வந்து ஒரு மெட்ரிக் டனுக்கு $490 ஆவரேஜா. ஒரு மெட்ரிக் டனுடைய பிரைஸ் உலக சந்தையில $490 கிட்டத்தட்ட $500. இந்தியால இந்தியன் ரைஸ்ல வந்துட்டு 380, கிட்டத்தட்ட $100-110 கம்மி ஒரு டன்னுக்கு. ஸோ பிரைசிங்லயும் நம்மளால வந்து நல்லா கொடுக்க முடியுது. அதனாலையும் நமக்கு அதிகமான அளவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரைஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட்ஸ் டு பி கன்சிடர்ட். யாரெல்லாம் ரைஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கோ, அவங்க ரைஸ் மில் இருக்கா, அது இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 13% growth கொடுத்துருக்கு. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 105% growth லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. தட் இஸ் கோயிங் டு பி a huge market for the world. ஏன்னா இந்த வருஷம் நிச்சயமா அவங்களால தர முடியாதனால we will be the alternative market for rice export. இது முக்கியமான விஷயம். இப்போ அந்த ரைஸ் நான் சொல்லக்கூடிய HS கோட் இதுதாங்க. இந்த பார்பாயில் ரைஸ் உடைய HS கோட் அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவுல ஒரு பொருளுக்கு 6 டிஜிட், அதாவது 100610 இப்படி சொல்றாங்க. அந்த கடைசியில ஒரு 2 0 வந்து இந்தியாவுடைய கோடு. உலகளாவிய அளவுல HS கோடுங்கிறது வந்துட்டு 6 டிஜிட் வச்சிருப்பாங்க. இந்த 6 டிஜிட்டை வச்சு தான் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது தனியா சப்ஜெக்ட், நம்ம கிளாஸஸ் பண்ணும்போது அதை பத்தி பேசலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து 8 டிஜிட் இருக்கு. அமெரிக்கால 10 டிஜிட் இருக்கும், அல்லது 12 டிஜிட் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் பேஸ் வந்து 6 டிஜிட் தான். அதுக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு நாடுகளையும் அடிஷனலா 2 டிஜிட்ஸா இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 8 டிஜிட். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டட் பை இந்தியா 2019ல $95.48 million நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் போன வருஷம். இது நான் போன வருஷம் ஒரு டேட்டா நான் தர்றேன் உங்களுக்கு, எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு இந்த மார்க்கெட்ல. அப்போ நாம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் நெக்ஸ்ட் USA. உலகளாவிய அளவுல வந்துட்டு ரைஸ் டோட்டல் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ல வந்து உலகளாவிய அளவுல எக்ஸ்போர்ட்டர் வந்து யாரு, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் USA தான், நாம தான் செகண்ட். அப்போ டோட்டல் எக்ஸ்போர்ட்டர் இன் 2019ல பாத்தீங்கன்னு சொன்னா 2,71,261 மெட்ரிக் டன் நம்ம அனுப்பியிருக்கோம். அட் அன் ஆவரேஜ் ஆஃப் $352
ஆவரேஜ் ஒரு ஆவரேஜா ஒரு $350 ஒரு டன்னுடைய விலை. உலக சந்தையில நம்ம அரிசிக்கு $350 ஆவரேஜ். நான் 318 சொல்லியிருந்தேன், இப்போ இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் பண்ண பார்க்கும்போது $352 பெர் மெட்ரிக் டன் பிரைஸ். 2.25 லட்சம் மெட்ரிக் டன் போன வருஷம் அனுப்பியிருக்கோம். உலக அளவுல உலகத்துக்கு கிட்டத்தட்ட 11% ரைஸ் வந்து இந்தியா சப்ளை பண்ணுது. புரியுதுங்களா? உலக அளவுல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 11% இந்தியா சப்ளை பண்ணுது. நம்மள்ட்ட யார் யாரெல்லாம் இம்போர்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நேபாள் பண்றாங்க, பிலிப்பைன்ஸ் பண்றாங்க, பங்களாதேஷ் பண்றாங்க, வியட்நாம் பண்றாங்க, பாகிஸ்தான், இட்டலி, யுஏஇ, பஹ்ரைன், மாலி, கட்டர். இட்லி ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ இவ்வளவு நாடுகளும் இந்தியால இருந்து இந்த அரிசியை வந்து நம்மள்ட்ட இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் குறிச்சிங்க. என்னைக்கு எங்க கொண்டு போய் எந்த பொருளை எங்க விற்கணும்னு தெரியலன்னு சொன்னா இந்த அரிசி இந்த நாடுகள்ல இருக்கு. சரி, அடுத்தது பார்க்கலாம். நான் ஒரு கண்ட்ரியை மட்டும் எடுத்துக்கிறேன். நாங்க வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, நம்ம கன்சல்டன்சில என்ன கொடுப்போம்னு சொன்னா, எந்த கண்ட்ரிக்கு என்ன ப்ராடக்ட் போகுதுங்கிற டீடைல் நம்ம ஃபுல்லாவே கொடுப்போம். அதுல ஒரு நிமிஷம். ஓகே, இதுல யுஏஇ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ரைஸ் வந்து 70% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து தான் போகும். இப்ப யுஏஇ வந்து 100% இம்போர்ட் பண்றான்னா, யுஏஇ இம்போர்ட் 70% ஆஃப் த டோட்டல் ரைஸ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா தான். நல்லா கவனிச்சிங்க. அவனுடைய 70% நாம தான் வந்து என்ன செய்யறோம், இந்தியா தான் அவனுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதுல போன 2015-19 அந்த 4 வருஷ பீரியட்ல கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 33% யுஏஇ உடைய ரைஸ் வந்து இம்போர்ட் வந்து இந்தியால இருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப சராசரியா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8% 9% வந்து ஆவரேஜா கூட்டிட்டே வருது. சரிங்களா? 8% மேல இயர் ஆன் இயர் growth கிடைக்குது. அதாவது 2015 இருந்து 19 வரைக்கும் உள்ள பீரியட்ல கம்பேரிசன் பண்ணும்போது 33% growth கிடைச்சிருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம ஜாஸ்தியா பண்றோம் யுஏஇ. கிட்டத்தட்ட 91 லீடிங் மேஜர் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க. எங்க யுஏஇக்கு வந்து இம்போர்ட் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேஜர் கம்பெனி யாருன்னு சொன்னா அஜ்மான் ஜெனரல் சர்வீசஸ் அண்ட் சப்ளைஸ் கம்பெனி எல்எல்சி. இதனுடைய ஜெனரல் மேனேஜர் மன்சூர் அலி. அந்த கம்பெனியுடைய ஃபோன் நம்பர் இது, அந்த கம்பெனியுடைய வெப்சைட் இது. இது நான் கன்சல்டன்சிக்கு நான் எல்லாமே கொடுப்போம். எங்கள்கிட்ட கன்சல்டன்சி பண்ணும்போது நாங்க என்ன செய்யறோம், கம்ப்ளீட்டா எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன பையர்ஸ் இருக்கிறாங்கிற வரைக்கும் நாங்க வந்து அந்த டீடைல்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த வெப்சைட் டீடைல்ஸ் வந்து நம்ம போய் செக் பண்ணி எடுத்துக்கணும். வெப்சைட் டீடைல் கொடுப்போம், மற்ற டீடைல்ஸ் வந்து அவங்க போய் எடுத்துக்கணும். கம்பெனியோட போர்டு நம்பர் தான் கொடுக்க முடியும்னு சொன்னா, நாங்க வந்து சில கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கோம் சில கம்பெனிகளோட. அவங்கள்ட்ட இருந்து நாங்க டேட்டா ப்ரொக்யூர் பண்ணுவோம். அந்த டேட்டா வச்சு தான் நான் உங்களுக்கு தரேன். நாங்க அதுக்கு வருஷம் நாங்க we are paying some amount for that. ஒரு huge amount we are paying for that. So இப்போ எனக்கு வந்து இந்த 91 கம்பெனி என்னால தர முடியும். யாரு அதோட கான்டாக்ட் பர்சன் யாரு, அதோட வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு, அதனுடைய மொபைல் நம்பர் கிடைக்காது, அதனுடைய போர்டு நம்பர் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு மெயில் போட்டு அந்த மெயில் ஐடி கூட தர மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த பிரைவசி. அவங்க வந்து இந்த ஜெனரல் நம்பர் மட்டும் தான் கவர்மெண்ட் அலோ பண்ணா. பட் யூஎஸ் கம்பெனிஸா இருந்தால் அல்லது வந்துட்டு சில யூஎஸ்ல உள்ள சில கம்பெனிஸ், யூஎஸ் உடைய எல்லா கம்பெனிக்கும் வந்து பிரைவசி இருக்காது. ஸோ அந்த கம்பெனிஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து எஸ்பெஷலி யுஏஇக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உடைய அந்த டேட்டாவை நான் தந்திருக்கேன். இது தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, அதை தவிர்த்து வேற என்னங்க மோஸ்ட் மூவபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சுகர். நார்மலா நம்ம சுகர் வந்து கிட்டத்தட்ட 104% growth கிடைச்சிருக்கு. 5.6 மில்லியன் டன்ஸ் வந்து லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். இந்த 2 அக்டோபர் நவம்பர் லாஸ்ட் இதுல இருந்து பாக்குறோம். அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ஜாஸ்தி அதிகமா ஏப்ரல் டு செப்டம்பர் 5 மாசத்துல, அது அக்டோபர் தப்பா இருக்கு. ஏப்ரல் அந்த 6 மாசத்துல 5.6 மில்லியன் டன்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். இதுல யார் யாருக்கெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொன்னா, மிடில் ஈஸ்டுக்கு பண்ணிருக்கோம், ஈரான், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா அண்ட் இந்தோனேஷியா. இதுவுமே வந்து எந்த அளவுக்கு ரைஸுக்கு நமக்கு டிமாண்ட் இருக்கோ உலக அளவுல, இப்ப ரிஃபைன் சுகருக்கும் டிமாண்ட் இருக்கு. இது 100 ரைஸ் அளவுக்கு அதே growth கொடுத்துருக்கு. ஸ்டீல், இந்த ஸ்டீல் வந்து இந்தியா டாப் எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்குள்ளே இப்போ வந்துருச்சு இந்த வருஷம். மோஸ்ட்லி டு சைனாக்கு. அதாவது எப்பவும் பாருங்க, சைனாக்கு நம்ம ஜாஸ்தியா பண்ணிருக்கோம். இந்த டைம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கொரோனானால எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நடக்கல. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம், இப்போ இந்தியன் ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 80% அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எஸ்பெஷலி சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, மிடில் ஈஸ்ட்,
சவுத் ஈஸ்ட் ஆசியா. ஸோ ஸ்டீல் வந்து டாப் 10 ப்ராடக்ட்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அதிகமான அளவு இந்த கொரோனா பீரியட்ல இந்தியா அளவுல உற்பத்தியான இந்த ப்ராடக்ட் எல்லாமே யாருக்கு போயிருக்குன்னு சொன்னா இந்த 4 கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி சைனாக்கு ஜாஸ்தியா பண்ணிருக்கோம். இந்த 5 கண்ட்ரி போயிருக்கு. அதாவது ஜிந்தால் ஸ்டீல்ஸ் பவர் லிமிடெட், JSPL, இவங்க போன வருஷம் மட்டும் 3 லட்சம் டன் ஸ்டீல் சப்ளை பண்ணாங்க ஒரு வருஷம். ஆனா இந்த வருஷம் அவங்க 25 லட்சம் டார்கெட் பண்ணிருக்காங்க. 3 லட்சம் எத்தனை மடங்கு, 25 லட்சம் எத்தனை மடங்கு. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டீலுடைய டிமாண்ட் வந்து உலக அளவுல இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அதிகமாக கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா இஸ் பேபி அப்பேரல் ப்ராடக்ட்ஸ். பேபி அப்பேரல்ஸ் இருக்குல்ல, அதாவது குழந்தைகளுக்கு உண்டான அந்த துணி அந்த 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 மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, நாம எப்பவுமே நாம தான் தேர்ட் எக்ஸ்போர்ட்டர். திருப்பூர்ல பண்றாங்க, நிறைய இடத்துல பண்றாங்க. we are third exporter in the world, biggest exporter. இது நல்ல ப்ராடக்ட். இப்போ இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் பேபிஸ் கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காட்டன்ல, சிந்தட்டிக்ல, ஃபைபர்ல, அதர் டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட $1,173.61 மில்லியன் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராடக்டா இந்த இண்டஸ்ட்ரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். பேபி அப்பரல், அது என்ன வேணா இருக்கலாம், பேபி ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பேபி நாப்கினா இருக்கலாம். ஸோ டோட்டல் இன்டு பேபி அப்பரல். ஸோ இதுல ஒரு இந்த ப்ராடக்ட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ புதுசா ஒரு செக்மெண்டேஷன் வந்திருக்குது, தட் இஸ் கால்ட் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அது என்னங்க மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா PPE நம்ம சொல்றோம்ல, பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, we are the number 1 பெஸ்ட் செல்லர் ஆக்சுவலா PPE-ல. ஸோ இந்த மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த வருஷம் இந்தியா ஹஸ் பிகம் நம்பர் 2 இன் மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அது என்ன மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், யார் யாரெல்லாம் வந்து ட்ரெஸ் கிளாத்திங் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாம் PPE கிட் தயாரிக்க சொன்னாங்க, மாஸ்க் தயாரிக்க சொன்னாங்க. இதெல்லாமே மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்துடும். ஸோ இந்தியா வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளே பார்த்தோம், லூயி பிலிப்ங்கிறது எவ்வளவு பெரிய பிராண்டு, அவனே மாஸ்க் தயாரிக்கிறான். இத மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களே டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, சப்ளை இன்டு டிமாண்ட் அதை கொண்டு போறாங்க. ஸோ இந்த செக்மெண்டேஷன் மெடிக்கல் டெக்ஸ்டைல், நீங்க மாஸ்க் தயாரிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க வந்து PPE கிட் தயாரிக்கிறவங்களா இருக்கலாம், அது சம்பந்தமா எது வேணா இருக்கலாம், கூகுள்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். தட் ஹஸ் பிகம் நம்பர் 2. நம்ம இந்தியா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வாழைப்பழம் அன்னைக்கு நாம நார்மலா இருக்கிற வாழைப்பழத்தோட எக்ஸ்போர்ட் growth பாருங்க. லாஸ்ட் செப்டம்பர் 2019-20 55% growth கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட $93 மில்லியன் ஒர்த் உள்ள அமௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இது எங்கெல்லாம் போகுது, ஈரானுக்கு போகுது, UAE, ஓமன், நேபாள் அண்ட் சவுதி அரேபியா. எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறதே வந்து எனக்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் தாங்க இருக்குது. யூ ஹேவ் அ ப்ராடக்ட் ஃபார் யூ. பனானா ஒரு ஷிப்மெண்டே ஒரு 50,000 வருமாங்க, ஒரு 3 ஷிப்மெண்ட் பண்ணுங்க மாசத்துக்கு, இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாம். கிரவுண்ட் நட், நிலக்கடலை 35% growth. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்க பண்ணலாம், யூ ஹேவ் அ மார்க்கெட். என்னென்ன ப்ராடக்ட் எங்கெங்க மார்க்கெட் இருக்கு, யூ ஹேவ் இட். ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது முக்கியமா ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் we are number 1 in the world. ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியாவை பாத்தீங்கன்னா நம்ம 2019-20 விட அதுல நம்ம 2019-20ல $3 பில்லியன் நம்ம கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ அந்த ஒரு வருஷத்துல வந்து $3 பில்லியன். நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா, இந்த வருஷத்துக்கு இந்தியாவுடைய டார்கெட் எவ்வளவு, $300 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும் உலக நாடுகளுக்கு. $300 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது நம்ம டார்கெட் எடுத்துக்கோம், இந்திய கவர்மெண்ட் எடுத்துக்காங்க. அதுல இந்த செப்டம்பர் வரைக்கும் $125 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அப்போ இன்னும் எவ்வளவு இருக்கு, $175 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய பற்றாக்குறை பண்ண வேண்டிய குறை இருக்கு. அது பண்ண முடியுமான்னு சொன்னா அதுக்குண்டான முயற்சியில அது இறங்கியிருக்காங்க. ஆனா இந்த $175 பில்லியன் $3 பில்லியன் வந்து கிட்டத்தட்ட $300 பில்லியன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னால் 10% ஸ்பைசஸ்லயே நம்ம டார்கெட் எடுக்கிறோம், பண்ணிட்டோம் போன வருஷம். அப்போ இதை நம்ம டபுள் ஆக்கணும் இந்த வருஷம். கிட்டத்தட்ட 20 டோட்டல்ல வந்து 20% $6 பில்லியன் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட் ஸ்பைசஸ்ல கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு, வேரியன்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலக இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ISOன்னு சொல்லுவோம்ல, முத்திரை பதிப்பாங்கல்ல, 109 வெரைட்டி வச்சிருக்கான். அதுல 75 வெரைட்டி வந்து இந்தியால ப்ரொடியூஸ் ஆகுது. 109 வெரைட்டி எதெல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கான உலக நாடுகள்ல உள்ள ஸ்பைசஸ்ல
கிட்டத்தட்ட 70% of the product is being produced in India. India is world largest producer, consumer and exporter of spices. அப்போ இது ஒரு ப்ராடக்ட், முக்கியமான ப்ராடக்ட். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் நமக்கு 50% ஆஃப் த குளோபல் ட்ரேடிங் உடைய ஸ்பைசஸ் வந்து இந்தியால இருந்து சப்ளை ஆகுது. உலகத்துக்கு தேவையான 50% ஸ்பைசஸ் வந்து இந்தியால இருந்து தான் போகுது. 1961 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இஸ் நம்பர் 1 பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பைஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்பைசஸ் வந்து முக்கியமான ப்ராடக்ட். எந்தெந்த கண்ட்ரிக்கு இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது? யூஎஸ், சைனா, வியட்நாம், தாய்லாந்து அண்ட் பங்களாதேஷ். இதெல்லாம் டாப் மோஸ்ட் கண்ட்ரிஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் லாட் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ ஒவ்வொரு நீங்க வந்து ரெட் சில்லிஸ் ஒரு ப்ராடக்ட் ஒரு நாட்டுக்கு போகும், ஜீரா ஒரு நாட்டுக்கு போகும். இதெல்லாமே கிட்டத்தட்ட 75 ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது. நீங்க ஸ்பைசஸ் போர்டுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு, நீங்க நெட்ல போய் பாருங்க. அவங்கள்ட்ட போய் அசிஸ்டன்ட் கேட்டா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தருவாங்க. எந்தெந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுது, எந்தெந்த நாட்டுக்கு போகுது, இதெல்லாமே வந்து தே கேன் கைட் யூ. அப்புறம் ஜீரகம் நம்மகிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 70% ஆஃப் ஜீரா வந்து இந்தியால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் ஆல்சோ டு பி நோட்டட். இது வந்து யூஎஸ், சைனா, பங்களாதேஷ், மிடில் ஈஸ்ட், யூரோப், வியட்நாம் இந்தந்த நாடுகளுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஏற்றுமதி நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்க பாத்துக்கலாம். இந்தியா கான்ட்ரிபியூட் 70% ஆஃப் டோட்டல் ஜீரா ப்ரொடக்ஷன். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா சார், அது நம்ம ஜீராவுடைய ப்ராடக்ட் தந்துட்டோம், எந்தெந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் நம்ம தந்துட்டோம். ஸோ நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுக்கணும். உங்களுக்கு நம்ம தரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் நீங்க ஏற்றுமதி பண்ணலாம், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், இந்த ரெண்டையும் தந்தாச்சு. ஸோ அந்த மார்க்கெட்ல உங்களுக்கு உங்க தெரிஞ்ச ரிசோர்சஸ்ல நெட்ல போய் சோர்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், யூ கேன் ட்ரை இட் அவுட். ஷ்ரிம்ஸ், நம்ம இறால்னு சொல்லுவோமா, ஷ்ரிம்ஸ்னா சிங்கி இறால்னு நினைக்கிறேன். we are the largest producer of farmed shrimps. நம்ம வந்து இந்த shrimp farms இந்த பண்ணை வச்சு இறால் பண்ணைன்னு சொல்றோம் இல்ல, அதை வச்சு நாம வந்து உலகத்துக்கு 6% வந்து இந்தியால இருந்தா உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் இந்த ஃபார்ம் ஷ்ரிம்ஸ் வந்து இந்த என்ன இறால் பண்ணை மூலமாக உலகளாவிய அளவுல 6% அளவுடைய ப்ரொடக்ஷன் இந்தியால தான் நடக்குது. இது முக்கியமா ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்கிறோம். இந்தியன் ஷ்ரிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமா எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா யூஎஸ்க்கு போகுது. சரியா? சோ லாஸ்ட் இயர்ல இந்தியன் ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் இன்க்ரீசஸ் டு 6.6% to 31,676 tons in August 2020. இந்த ஆகஸ்ட் 2020 வரைக்கும் 31,676 டன் நம்ம பண்ணிருக்கோம். யாருக்கு? யூஎஸ்க்கு. 6.6% கூட. போன வருஷம் இந்த வருஷம் கூட, போன ஏப்ரல் டு ஆகஸ்ட், ஆகஸ்ட்ல மட்டும் நான் சொல்றேன், நாட் பீரியட், ஒன்லி இன் ஆகஸ்ட். அந்த போன ஆகஸ்ட்டை விட இந்த ஆகஸ்ட் 6.6% growth கூட. அதாவது யூஎஸ் வந்து மொத்தமாக 82,000 டன் இறக்குமதி பண்ணிருக்கான். அதுல 31,600 டன் நாம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 40%. யூஎஸ் அவன் ஷ்ரிம்ஸ் உடைய இம்போர்ட்ல 40% இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்கு. 2019ல யூஎஸ் வந்து 7 லட்சம் டன் இம்போர்ட் பண்ணான் மொத்தமா, அந்த ஷ்ரிம்ஸ் மாத்திரம். இந்தியா வந்து 2,82,000 டன், கிட்டத்தட்ட 39%, 40% நாம பண்றோம். அப்போ ஸ்டெடி growth. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு யூஎஸ்ங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட், நல்ல விலை தருவான். ஆனா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து இறால் பண்ணை பண்றவங்கள்ட்ட நீங்க பேசி அல்லது அவங்கள்ட்ட வந்து நீங்க இது பண்ணி இந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்து பண்ணலாம். அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கைடன்ஸோட நீங்க பண்ணணும். அப்ப யூஎஸ்ங்கிறது முக்கியமான மார்க்கெட்டு. 40% இந்தியால இருந்து தான் போகுது இந்த ப்ராடக்ட்ல. அப்ப இது ஈஸியா உங்களால வந்து இந்த ப்ராடக்ட்டை மூவ் பண்ண முடியும். இந்த ஃப்ரோசன் உலக அளவுல export of frozen shrimp to all markets during 2019-20 was pegged at 6,52,000 worth $4,88,000 million, 889 million. அதாவது உலக இந்தியால இருந்து அந்த 2019-20ல 6 லட்சம் டன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்தியா உலகள அதுல வந்து 2.25 லட்சம் 2,82,000 டன் வந்து யூஎஸ்க்கு மட்டும் பண்ணிருக்கோம். நம்ம பண்ணதுல வந்து 40% யூஎஸ்க்கு பண்றோம், மீதி 60% உலக நாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க பார்த்தது தெரியும், 2,82,000 லாஸ்ட் இயர் நம்ம பண்ணிருக்கோம், அது யூஎஸ்க்கு. ஆனா உலகளாவிய அளவுக்கு மொத்த நாடுகளுக்கும் 6 லட்சம் டன் நம்ம பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 4,4,889 million நம்ம பண்ணிருக்கோம். இதுல யூஎஸ்க்கு அப்புறம் சைனா இஸ் இம்போர்ட்டிங் ஃப்ரோசன் ஷ்ரிம்ப்ஸ் ஃப்ரம் இந்தியா. சைனாவும் ஒரு நல்ல மார்க்கெட், நமக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. ஃப்ரோசன் ஷ்ரிம்பை பொறுத்த வரைக்கும் 44% growth கிடைச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் நம்ம வந்து ஒரு 100% ப்ராடக்ட்ல கட்டில் ஃபிஷ், ஸ்குவிட், ஃப்ரோசன் ஃபிஷ் இதெல்லாம் பண்றோம்னு சொன்னா
44% ஃப்ரோசன் ஸ்ட்ரீம் தான் போகுது. அதாவது 50% வச்சுக்கங்க. நம்ம கடல் சார்ந்த உணவுகள்ல இந்த ஃப்ரோசன் ஸ்ட்ரீம்ஸ்ங்கிறது 44% பங்காற்றுகிறது. கிட்டத்தட்ட 50% இதுதான். மீதி உள்ள சீ ஃபுட்லாம் இந்த ஃப்ரோசன் ஃபிஷ், ஸ்குவிட் டியூப், கட்டில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கலவா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஸோ $4 பில்லியன் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இருந்த மார்க்கெட் வந்து 2012-13 இந்த மெரைன் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது 4 பில்லியன்ல இருந்துச்சு. ஆனா ஒரு 2018-19 ஒரு 4-5 வருஷத்துல அப்படி டபுள் ஆகி 90% growth, $6.7 பில்லியன் இதுக்கு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஒர்த் பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த மெரைன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உலகளாவிய அளவுல இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல், அந்த growth நீங்க பார்க்கணும். எப்பவுமே growth நான் சொல்றேன், கம்பாரிசன் சொல்றேன். 2012-13 இந்த மார்க்கெட்டுடைய மதிப்பு $4 பில்லியன். 2018-19 அப்ப 13, 14, 15, 16, 17, 18, ஒரு 5-6 வருஷத்துல $6.7 பில்லியன் வந்து உருவெடுத்திருக்கு. அப்போ அதனுடைய growth ஸ்டெடியா இருக்குது. வருஷத்துக்கு சராசரியா ஒரு 10-15% வந்து growth இருக்குது அப்படிங்கறத நீங்க கவனத்துல கொள்ளணும். அப்ப நிறைய இந்த டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் அந்த ப்ராடக்ட்ல. சோ இந்த மெரைன் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொட்டன்ஷியல் ப்ராடக்ட். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பிளான் இந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்து பிளான் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜீனஸ் கேப்சிகம் சொல்றோம், அதாவது குடமிளகான்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் குடமிளகாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீனஸ் கேப்சிகம் வந்து 2019-20 $757.6 மில்லியன் ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2018-19 கம்பேர் பண்ணும்போது 31% growth கொடுத்திருக்கு. இதுக்கு எந்தெந்த மார்க்கெட்ல கிடைக்குது, சைனாக்கு அனுப்பலாம், தாய்லாந்துக்கு அனுப்பலாம், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா அண்ட் மலேசியா. இந்த நாடுகளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. வருஷம் சராசரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் 31% இந்த ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் growth கிடைச்சிருக்கு. அதோட HS கோடு கீழே இருக்குது, 090422110 குறிச்சு வச்சுக்கோங்க. இதை போய் HS கோடு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கீழே HS கோடும் கொடுத்துருக்கேன். சரியா? சோ 77.85 மில்லியன்ஸ்க்கு வந்துட்டு 2018-19 இருக்குது. இந்தியா ஷேர் ஃபார் திஸ் ஐட்டம் இஸ் 0.258%. சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த மார்க்கெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபினிஷ்டு ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 76% வரைக்கும் நம்ம growth கொடுத்துருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் 76% growth கொடுத்துருக்கோம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல, ஸ்டீல்ல. அப்புறம் இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட $267 மில்லியன் இந்த வருஷம் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 22.69 23% growth இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா பண்ணிருக்கோம். இது வந்து இன்ஜினியரிங்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், அதோட HS கோடு கீழே இருக்குது, 841370 HS கோடு கீழே இருக்கு. இது எந்தெந்த மார்க்கெட்டுக்கு போகுது, நைஜீரியா, UAE, மலேசியா, சவுதி அரேபியா, ஈராக், நேபாள், பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, ஜெர்மனி அண்ட் இந்தோனேஷியா. இவ்வளவு மார்க்கெட்டுக்கும் இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த மார்க்கெட் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சோலார் செல்ஸ், ஒரு காலத்துல சோலார் ப்ராடக்ட்னால சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் நாம என்ன செஞ்சிருக்கோம், $212 மில்லியன் நாமளே வந்து உற்பத்தி செஞ்சு வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கோம். 2018-19 கம்பேர் பண்ணும்போது 75% அளவுக்கு growth கொடுத்திருக்கு இந்த செக்மெண்ட். அப்போ எந்த அசுர வளர்ச்சியில இருக்கு பாருங்க. அரிசி எந்த அளவுக்கு வளர்ச்சியில இருக்கோ, சுகர் எந்த அளவுக்கு வளர்ச்சியில இருக்கோ, அதே வளர்ச்சியில 76% இந்த சோலார் செல்ஸ் அண்ட் போட்டோவோல்டிக் செல்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், அதோடைய HS கோடு வந்து 85414011. இதோட HS கோடு இதுதான். இந்த ப்ராடக்ட்டை நீங்க யாரெல்லாம் அந்த சோலார் லைன்ல இருக்கீங்களோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு USA, டர்க்கி, பெல்ஜியம், சவுத் ஆப்பிரிக்கா, நேபாள், சைனா அண்ட் ஓமன், இந்த நாடுகள்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டாய்ஸ், நம்ம டாய்ஸ்னாலே சைனா தான். ஆனா அதுலயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உள்ள நுழைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா $130 மில்லியன் நம்ம வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அதுல வருஷம் கிட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷம் 19-20% ஜாஸ்தியா growth கொடுத்திருக்கோம். ஆவரேஜா 10% மேல இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ
நம்ம ரீசெண்டா தான் நம்ம என்ன செஞ்சோம், டாய்ஸ் உற்பத்தியில வந்தோம். நம்ம வந்து சைனாக்கு வந்து இதுல எல்லாம் நம்ம போட்டி கொடுக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா டாப் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கு போறோம், யூகே, ஜெர்மனி, போலாந்து, நெதர்லாண்ட்ஸ், அதாவது யூரோப் ஃபுல்லா பண்றோம், பெல்ஜியம், இட்டலி, ஸ்பெயின், சைனாக்கு பண்றோம், ரஷ்யா, ஹாங்காங், டென்மார்க் அண்ட் பிரான்ஸ். தீஸ் ஆர் ஆல் த மார்க்கெட்ஸ் தட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டாய்ஸ். நீங்க மேனுஃபேக்சரா இல்லாம இருந்தா நீங்க மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதனுடைய ஹெச்எஸ் கோட் வந்து 9503 கொடுத்துருக்காங்க, பட் 6 டிஜிட்ஸ் இருக்கணும். இது ஏதோ தப்பா இருக்கு, ஸோ இதை எடுத்துக்க வேணாம். டாய்ஸ் பொதுவாகவே இந்தியாவில் உள்ள டாய்ஸ் வந்து வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 20% growth இருக்குது. இது ஒரு நல்ல செக்மெண்டேஷன். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்தந்த நாட்டுகளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் காயிர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா we have registered 2757.9 crore 2019-20 நம்ம வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டு. ஸோ அதுல என்னென்ன ப்ராடக்ட், காயிர் பாத்து, டஃப்டு மேட்ஸ், காயிர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், காயிர் ரக்ஸ், இது மாதிரி காயிர் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம், நீங்க பிளான் பண்ணலாம். This was 30 crore higher than 2728. அதாவது 2018-19 விட 30 கோடி ரூபாய்க்கு அதிகமான அளவுல எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்டா நீங்க பார்க்கலாம். ஸோ சீட் எக்ஸ்போர்ட்ஸ், சீடுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், விதைகள். இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த சீடுங்கிற ப்ராடக்ட் வந்து இந்த விதைகள் வந்து ஹைபிரிட் சீட், நம்ம அந்த ஹைபிரிட் சீட்னு சொல்றாங்களே, இனவிருத்தி செய்யப்பட்டது. இந்த சீட்ஸ் வந்து 18,000 கோடி குரோருக்கு உருத்தான ஒரு இண்டஸ்ட்ரியா உருவெடுத்திருக்கு. இந்த சீட்ல வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த இப்ப சவுத் ஃபுல்லா, கேரளாவை தவிர்த்து நான் எப்பவுமே சொல்லிட்டேன், கேரளாவை நீங்க தனியா தான் வைக்கணும். கேரளாவில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங்கோ அல்லது அக்ரிகல்ச்சர்லாம் பெருசா இருக்காது. ஸோ அது டீ மட்டும் வேணா இருக்கும். ஆனா ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிள் கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து இதுக்கு இந்த வெளிநாட்டுல வந்து இதுக்கு நல்ல இந்த சீட்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தலாம். இந்தந்த இடங்கள்ல இது கிடைக்குது, இந்த மாநிலங்கள்ல இது கிடைக்குது, நான் அது தரேன் உங்களுக்கு. அப்புறம் ஆம்பூர், இப்ப என்னென்ன ப்ராடக்ட் எந்த ஊர்ல கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து லெதர் ப்ராடக்ட் பண்றீங்கன்னு சொன்னா அது ஆம்பூர் தான் அதோடைய பிளேஸ். இந்த டவுன் ஹவுசஸ், லெதர் டர்னிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லீடிங் கிளஸ்டர் ஃபார் நீங்க என்னென்ன ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும், பெல்ட் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், எனிதிங் ஃப்ரம் த லெதர் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஆம்பூர். ஸோ அவங்களோட நீங்க அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டைப் பண்ணா நீங்க லெதர் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உலக நாடுகளுக்கு. ஸோ இது வந்து யூரோப்பு, அமெரிக்காஸ், இதுல வந்து நிறைய வந்து இந்தியாவில் வந்து இது இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்கு. யூ கேன் செக் இட் ஓவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா கேஷ்யூ கேபிட்டல்னு சொல்லுவாங்க. கொல்லத்துல இருந்தா கேஷ்யூஸ் வந்து நிறைய அவங்க இம்போர்ட்டும் பண்றாங்க. அதே சமயத்துல கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க 8 லட்சம் டன் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. கொல்லத்துல இம்போர்ட் பண்ணி 1,30,000 டன்னை வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் ஆயிருக்கு. இந்த வருஷம் அதை வந்து டபுள் மடங்கா, அதாவது போன வருஷம் 1,30,000 டன்னு சொன்னா இந்த வருஷம் 2020 they are exporting around 2,60,000, 100% growth எக்ஸ்போர்ட்ல. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான நகரம் வந்து கொல்லம். கேஷ்யூ நட்டு நீங்க ப்ரொக்யூர் பண்ணணும்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கேஷ்யூ ஆர்டர் வருதுன்னு சொன்னா டைரக்டாக நீங்க கொல்லத்துல வந்து நீங்க வந்து அதை சோர்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் கொல்லத்துல இருந்து எடுக்கலாம். இதுதான் எக்ஸ்போர்ட், இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் கேஷ்யூ நட்ஸ் வந்து கொல்லம் ப்ராடக்ட் தான். இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து சீ ஃபுட்டுக்குமே, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீ ஃபுட் நல்ல growthல இருக்குது. அந்த சீ ஃபுட்டுமே கொல்லத்துல நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ சோலாப்பூர்னு ஒரு இடம் மகாராஷ்டிரால இருக்கு. இதுல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொன்னா பெட்ஷீட்டு, டவல்ஸ், இந்த நாப்கின்ஸ், பிடி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஏரியால நடக்குது சோலாப்பூர் மகாராஷ்டிரால. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் வருது, பெட்ஷீட் ஆர்டர் வருது, டவல் ஆர்டர் வருதுன்னு சொன்னால் இந்த ஏரியா, இப்போ நீங்க திருப்பூர் இருக்குது, பட் சோலாப்பூரும் அதுக்கு முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துலயும் நீங்க வந்து சோர்ஸ் பண்ண முடியும். நான் இப்ப தரதெல்லாம் எந்தெந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, முதல்ல எந்த நாடுகளுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டேன், இப்போ என்னெல்லாம் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தர்றேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்தந்த இடத்துல உங்களுக்கு சோர்சிங் இருக்கு. அப்புறம் பிவாண்டி மகாராஷ்டிரால, இது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உள்ள இடம். இங்க வந்து பவர்லூம், ஹேண்ட்லூம் எல்லாமே வந்து இதுல இருக்குது. ஸோ பிவாண்டிங்கிற இடத்துல மேஜர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அங்க இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மும்பை அண்ட் இந்தியா. ஏன்னா இது வந்து மும்பை போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்குது. மும்பையோட ரொம்ப க்ளோஸ் கேபிட்டல் இ காமர்ஸ் கம்பெனி அமேசானு, அப்புறம் ரிலையன்ஸ், பிளிப்கார்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கான், அங்க வந்து இது வச்சிருக்கான், அவனுடைய
அவனுடைய பிரான்ச்சஸ் அங்க இருக்குது. ஸோ அதனால வந்து மூவ்மெண்ட் அந்த ப்ராடக்ட்டை மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல், பவர்லூம் அல்லது வந்து ஹேண்ட்லூம்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு யூ ஹேவ் அ ஐடியா இந்த ஏரியால கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஓரியன்டா ப்ராடக்ட்டா பிவாண்டி, மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷ்ல வந்துட்டு இட்ஸ் அ டவுன், இது வந்து சின்ன ஊர் கேக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹேண்ட்லூம் தான். கேக்ரா வந்து ஹேண்ட்லூமுக்கு வந்து மிக பேர் போன இடம். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட்லூம்லாம் இப்போ எல்லாம் வந்து என்னது பவர்லூமா மாறிடுச்சு. பட் ஸ்டில் அந்த பில்லோ குஷன்ஸு, அப்புறம் கிச்சன் டவல்ஸு, டேபிள் டவல்ஸு, கர்டைன்ஸு, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் யூ கேன் சோர்ஸ் இட் ஃப்ரம் திஸ் கோக்ரா. இதுக்கெல்லாம் என்ன மேஜர் எக்ஸ்போர்ட் ஹப், கவர்மெண்டால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் ஹப் இதெல்லாம். ஸோ இதுல இருந்து வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு ஓரியன்டா உள்ள ப்ராடக்ட் கிடைக்கும், எக்ஸ்போர்ட் ஓரியன்டா உள்ள பிரைசிங் கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் தயாரிப்பாங்க. எப்படி திருப்பூர் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டோ அதே மாதிரி இது நார்த்ல உள்ள பிளேசஸ். லூதியானா பஞ்சாப்ல வந்துட்டு அங்க உள்ளன் கார்மெண்ட்ஸ், ஹாய்சரி அப்பேரல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், பைசிக்கிள் மேனுஃபேக்சரிங், பைசிக்கிள் பார்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த பஞ்சாப்ல உள்ள லூதியானா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு சோர்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒடிஷால புவனேஸ்வர், அதுல வந்து நம்ம கை வேலைப்பாடுகள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒடிஷால ஸ்டோன் ஆட் பண்ணி பண்றது, உட் கார்விங் பண்றது, காயில் கிராஃப்ட் பண்றது, பட்டா பெயிண்டிங் சொல்றது, இது எல்லாமே வந்து ஒடிஷால இருக்கு. இதுக்கு எங்க மார்க்கெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ்ஏ. இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது கைவினை பொருட்கள் செய்து அதை வந்து அளவுபடுத்தி தரக்கூடிய இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒடிஷால நிறைய கிடைக்குது. அது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கு மார்க்கெட் வந்து ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க இங்க சோர்ஸ் பண்ணலாம், அதை நீங்க ஏற்றுமதி பண்ணலாம். சிக்கிம்ல வந்து இப்ப என்ன செய்யறாங்க, அது தனிப்பட்ட முறையில சர்டிஃபைடு ஆர்கானிக் ஸ்டேட்டா மாத்திருக்காங்க. அதுல ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கிறாங்க. ஸோ அதனால மெடிசனல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்ஸ்லாம் ஈஸ்ட் ஆசியன் நேஷன்ஸ்க்குலாம் வந்து அங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த காங்காங் சிக்கிம்ங்கிற இந்த ப்ராவின்ஸ் வந்து அது பர்டிகுலரா வந்து ஆர்கானிக் ஸ்டேட்டாவே சர்டிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் விளைய வைக்கிறதுக்கு, மெடிசனல் பிளான்ட்ஸ் அதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், இந்த இங்க இருந்து நீங்க சோர்ஸ் பண்ணலாம். ஸோ 91,000 மெட்ரிக் டன் ஆஃப் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து இங்க வந்து என்ன செய்யுது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனலா இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன இருக்கு, இப்போ இந்தியாவுடைய ஃபோக்கஸ் என்ன, ரோட் அஹெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா எப்பவுமே ஒரு 30 மேஜர் ப்ராடக்ட் குரூப் இருக்குன்னு சொன்னா இந்த செப்டம்பர் 2020 வரைக்கும் உள்ள பீரியட்ல 22 குரூப்ல வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கோம். ரைஸ் நான் சொன்ன மாதிரி ரைஸ், அதுக்கப்புறம் பார்மாசூட்டிகல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 30 குரூப் இருக்குன்னு சொன்னா we are ahead with 22 குரூப்ல வந்து we are positive. லேபர் இன்டென்சிவ் செக்டாரா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ், ஃபார்மா, இன்ஜினியரிங் குட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த ஜூட் மேக்கிங், ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ரெசிவ் growth கொடுக்குது. இதுல எக்ஸ்போர்ட் வந்து டார்கெட்டட் பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த வருஷத்துக்கு வந்து இந்தியா வந்து $300 பில்லியன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னேன், $300 பில்லியன் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து மார்ச் 31, 2021 நம்ம டார்கெட் வந்து $300 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். அதுல இந்த செப்டம்பர் வரைக்கும் 125 பில்லியன் நம்ம சாதிச்சிருக்கோம். இன்னும் 175 பில்லியன் இருக்குது. ஸோ இட்ஸ் a long way to go. அதுக்கு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டீல் கிட்டத்தட்ட 800-900% growth கொடுத்துருக்கு ஸ்டீல் செக்டர். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டார்கெட் $300 பில்லியன் நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா ஸ்டீல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். மைனிங், ஃபார்மா, ஹோம் சானிடேஷன், ஹோம் ஃபர்னிஷிங், லாஜிஸ்டிக்ஸ், chemicals and e-commerce. E-commerce industry is one of the biggest industries which is emerging out of India. இதையும் நீங்க வந்து இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முக்கியமா கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க கம்மி பண்ணணும். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ பேங்க்ல வந்து உதாரணத்துக்கு இப்போ சைனால எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா வளர்ந்த நாடுகள்ல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பெருசா இருக்காது. அந்த அளவுக்கு அவன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம வச்சிருக்கான். இப்ப சைனால எல்லாம் வந்து மேக்சிமம் வந்து 2.5ல இருந்து 0% தான் இன்ட்ரெஸ்ட். 0%, 90%, 0% கவர்மெண்ட் கொடுத்துறான். சில முக்கியமானது 2.5% தான் அந்த ஒரு நாமினலா. அப்பதான் வந்து உலக நாடுகள் அளவுல நம்மளால போட்டி போட முடியும், இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதனால we have to be, the government has to give support on basic rates of interest. அதை வந்து அவங்க குறைக்கணும்.
ஆல்ரெடி வந்து நீங்க வந்து எம்எஸ்எம்இக்குலாம் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம் இருக்கு எக்ஸ்போர்ட்ல. அதாவது ஒரு எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல வந்து 10% இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா 5% ஐஇஎஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலமா 5% தள்ளுபடி பண்ணிடுவான். மீதி 5% கட்டணும். எம்எஸ்எம்இ இல்லாத மற்ற மேனுஃபேக்சரிங் அதாவது ட்ரேடிங் பார்ட்னர்ஸுக்கு 3% வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம், அந்த ஐஇஎஸ் ஸ்கீம்ல கொடுக்கலாம். அதாவது தள்ளுபடி இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ணுது கவர்மெண்ட். ஆனால் இது பண்ணாலுமே 10% இன்னும் 5% அங்கேயும் தானே கட்டணும். இந்த 5% வட்டி எங்க போகுது? மக்கள் மத்தியில தான் நம்ம தலை ஏத்தணும். மக்கள் மத்தியில சரி ஏத்தணும். ரெண்டாவது விஷயம், நம்மளால உலக அளவுல நம்மளால போட்டி போட முடியாது. நம்ம அடுத்த நாடு இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு அரிசி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி வந்து நான் $380 ஒரு மெட்ரிக் டன் சொன்னேன். சோ விவசாயி என்ன செய்வான், ஒரு கடனை உடனே வாங்கி அவன் என்ன செஞ்சிருப்பான், வட்டி கட்டுவான். ஏதாவது ஒரு வகையில் ட்ரேடர் வந்து கடனை வாங்கி வட்டி கட்டி அந்த ப்ராடக்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 5% போதுன்னா ஒரு பிரைஸ்ல தானே ஏத்தணும். சோ சில அமெரிக்கால வந்து வட்டியே கிடையாதுன்னு சொன்னா அப்ப அவனுடைய என்ன ஆகுது, அந்த நாட்டுடைய வியாபாரிக்கு வந்துட்டு பிரைஸ் எட்ஜ் கிடைச்சிடும். ஸோ இது முக்கியமான விஷயமா கவர்மெண்ட் முன்னா வந்து இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற விஷயம். இப்போ ரோட் டப்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம நார்மலா வந்து எம்இஐஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இப்போ இருக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்கீம் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. எம்இஐஎஸ் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா ஸ்கீம் அதுக்கு பேர். அது வந்து இந்த டிசம்பர் 31 அந்த ஸ்கீமை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்வான், சில ஸ்கீம்ஸ் தருவான். இப்போ ஜனவரி 2021 ரோட் டெப்னு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரான். அது என்னன்னு சொன்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான டியூட்டியோ எந்த விதமான டாக்ஸோ இல்லாத ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வருது. இது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னு சொன்னா இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து மற்ற நாடுகளோட என்ன செய்யலாம், ஒரு போட்டி கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், சில நாடுகளோட நம்ம வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுனால என்ன லாபம்னு சொன்னா, இரு நாடுகளுக்கு மத்தியில உள்ள டியூட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அல்லது 0% இருக்கும். அது மாதிரி சில சலுகைகள் ரெண்டு நாடு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அமெரிக்காவோட நமக்கு எந்த ட்ரீட்டியும் இல்லை, ஆனால் தே ஆர் த நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு தான் ஜாஸ்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இது வரைக்கும் எந்த அக்ரிமெண்ட் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம இந்தியா லெவல்ல பேச்சு அடிப்படுது. இப்போ அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது. ஸோ அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஒரே மாதிரி தான் இருக்கும். யூரோப்பியன் யூனியனோட பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை முன்னெடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உதவி செய்யும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் 1.5 மணி நேரம் எனக்கு டைம் தந்தாங்க. 5:10 இப்போ சரியா 6:40. ஸோ அந்த என்னுடைய குறிப்பிட்ட அந்த டைம்ல வந்து ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். ஹோப் இந்த எல்லாமே வந்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவுல வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு முன்னெடுப்பாகத்தான் இருக்குது. ஒரு நிறைய பாசிட்டிவான ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்ணில் தெரிஞ்சிருக்கு. அது குறிப்பா அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு ஃபியூச்சர் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குங்கிறத வந்து கண்கூடா பார்த்தோம். ரைஸ்ல 100% growth, சுகர்ல 100% growth, பனானால 55% growth பார்த்தோம், ஜீரால 70% growth பார்த்தோம். இப்படி வந்து எந்த ஸ்பைசஸை பார்த்தோம், எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ப்ராடக்ட் நீங்க எடுத்து பண்ணும்போது, என்ஜினியரிங் ப்ராடக்ட் பண்ணும்போது, ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, pharmaceuticalsக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. So these are all the segments, these are all the countries that you can do it. So thank you so much for the wonderful timing and the patience to you all. Thank you so much. Thank you, sir.